பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திலும் ஆஸ்டின் தமிழ் சபையின் சார்பாகவும் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். குடும்பங்கள் இன்னும் வந்து கொண்டிருக்கிறாங்க. நாம் ஆராதனை இந்த வேளையில் துவங்குவோம். இந்த வாரத்தில் நம்ம ஏடிசி குரூப்பில் ஒரு மெசேஜ் போஸ்ட் பண்ணியிருந்தேன். இன்னும் ஜான் ஷேர் தட் மெசேஜ் ஆக்சுவலி ஒரிஜினலி 2 ராஜாக்களின் புத்தகத்தில் நாம் வாசிக்கிற அந்த சனகரிப் ராஜாவை குறித்ததான அந்த ஒரு காரியம், ஒரு இரவில் ஒரு தேவதை எப்படி 1,85,000 வீரர்களை கொன்று குவித்தது என்ற கேள்வி நம்மள பலருக்கு இருக்கலாம். இவ்வளவு நாளாக அந்த கேள்வி இருந்தது. அதற்குரிய புதைபொருள் ஆராய்ச்சியாளர்கள் அதற்கான அத்தாட்சிகளையும் அடையாளங்களையும் இப்போ ரீசெண்டாக தோண்டி எடுத்திருக்கிறாங்க. ஸோ இதை குறித்து ஒரு சகோதரனிடத்தில் டெக்ஸ்டில் நானும் அவரும் பேசிக்கொண்டிருந்த பொழுது அவர் சொன்னார், what a affirmation of our faith. நாம் நம்பி இருக்கிற விஷயங்களை குறித்து நிச்சயப்படுத்துகிறதா இருக்கிறது என்று என்னிடத்துல சொன்னார். அப்ப நான் அவருக்கு பதிலாக சொன்னேன், வேதம் இந்த உலகத்தின் காரியங்களை நிச்சயப்படுத்தும். உலகம் வேதத்தை நிச்சயப்படுத்த வேண்டிய அவசியமே நமக்கு இல்லை. அதனாலதான் தோமாவை பார்த்து ஏசப்பா சொன்னாங்க, கண்டு விசுவசிக்கிறவர்களை விட காணாமல் விசுவசிக்கிறவர்கள் பேர் பெற்றவர்கள். அதனால எத்தனை காரியங்கள் நமக்கு சாட்சியாய் இந்த உலகம் நமக்கு கொடுத்தாலும் அதுல ஒரு சாட்சியம் இல்லைன்னா கூட நாம் இந்த வேதத்தை நம்புகிறோம், நாம் இதை நேசிக்கிறோம். அதனால உலகம் நமக்கு சாட்சி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த உலகத்தை குறித்ததான சாட்சியை, நீதியை நமக்கு வெளிப்படுத்துகிறதாய் சத்திய வேதம் நமக்கு இருக்கிறது. சரியா? அதே போல சரித்திரத்தை அறிந்தவர்கள் அறிந்திருப்பார்கள், பிலாத்து என்கிற ஒரு ஆளுநன் ரோம சாம்ராஜ்யத்திலே இல்லை என்று பல 100 வருடங்களாய் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். அப்போ அந்த காலகட்டத்தில் இருந்த கிறிஸ்தவர்கள் எல்லாரையும் ஒரு நிமிஷம் யோசிச்சுப்பாங்க. பிலாத்துவே இல்லைன்னா பிலாத்து எங்க இயேசுவை தீர்ப்படுகிறது, இயேசு எங்க மரணத்துக்கு போகிறது? அந்த ஒரு பல 100 கிட்டத்தட்ட 300 வருட காலங்கள். ஏனென்றால் ரோம சாம்ராஜ்யத்தில் எந்த ஒரு ரெக்கார்ட்ஸும் கிடையாதுன்றது மாத்திரமல்ல, ரோம அந்த கல்வெட்டுகள் எதையுமே கண்டுபிடிக்க முடியல. ஆனாலும் அந்த ஜனங்கள் நம்பினார்கள் இல்லையா? ஆமென். அதனால வேதம், நாம் வாசிக்கிற வேதம் நம்முடைய இருதயத்தில் there is a God sized vacuum in our heart. நம்முடைய இருதயத்தில் தேவன் ஒரு வெறுமை வைத்திருக்கிறார் என்று மாலை நாம் ஆராதனை துவங்கும் பொழுது சங்கீதம் 33 நம்முடைய ஆத்மா கர்த்தருக்கு காத்திருக்கிறது, அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமும் ஆனவர். அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் நம்பி இருக்கிறபடியினால் நம்முடைய இருதயம் அவருக்குள் களி கூறுகிறது. கர்த்தாவே, நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறபடியே உமது கிருபை எங்கள் மேல் இருப்பதாக. இந்த மாலை வேளையில் நாம் ஆராதனை துவங்கும் பொழுது நாம் காத்திருக்கிறது அவருடைய வருகைக்காய். உலகம் இந்த வேதத்தை நிச்சயப்படுத்த வேண்டும் என்றோ ஒரு சாட்சியை நமக்கு கொடுக்க வேண்டும் என்றோ அல்ல, நாம் காத்திருக்கிறது கர்த்தருடைய வருகைக்காய். உலகம் நமக்கு சாட்சி கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் இதுல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நாம் நம்புகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி இந்த மாலை வேளையில் அவரை நோக்கி பார்க்கலாமா? அவரிடத்துல சொல்லுவோம், அப்பா, நாங்கள் காணவில்லை, ஆனால் எங்கள் இருதயத்தின், எங்களுடைய மாம்சத்தின் கண்களினால் நாங்கள் உம்மை காணாமல் போயிருக்கலாம். ஆனால் எங்கள் இருதயத்தின் கண்களால் உம்மை கண்டிருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய மாம்சத்தின் காதுகளினால அப்போஸ்தலர்களை போல உடைய சத்தத்தை நாங்கள் கேட்காது இருக்கலாம். ஆனால் எங்கள் இருதயத்தின் காதுகளை நீர் எங்களுக்கு தந்த ரட்சிப்பு விருத்த சேதனம் செய்தபடியினால உம்முடைய சத்தத்தை கேட்கிற ஆடுகளாய் இருக்கிறோம். என் ஆடுகளின் சத்தத்தை கேட்கும் என்று சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. உம்முடைய மந்தையின் ஆடுகளாகிய நாங்கள் உம்முடைய சத்தத்தை வாஞ்சையோடு நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. அப்ப அந்த உலகம் எங்களுக்கு தருகிற சாட்சிகள் அல்ல, நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த உலகத்திற்கு சாட்சிகளாய் இருக்கும்படிக்காய் இந்த வேதத்தின்படி இந்த வேத உலகத்தின் காரியங்களை நிச்சயப்படுத்துகிறது மாத்திரமல்ல, ஒரு நாளில யோவான் 12:48 இந்த வேதத்தின் வசனங்கள் நியாயம் தீர்க்கும். இந்த உலகத்தையும் அதன் ஜனங்களையும் குடிகளையும் நியாயம் தீர்க்கும் ஆண்டவரே. அதை நாங்கள் முழுமையாய் நாங்கள் நம்புகிறோம். சத்திய வேதத்தை நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. நீர் வழி நடத்துவீராக. நாங்கள் கர்த்தருக்கு காத்திருந்து நாங்கள் திட மனதாய் இருந்த ஆண்டவரே, நாங்கள் சிரத்தோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஐயா.
நீர் ஒருவர் மாத்திரமே இந்த மாலை வேளையில மகிமைப்படுவீராக. வந்திருக்கிறவர்களையும் இன்னும் வந்து கொண்டிருக்கிறவர்களையும் ஆண்டவரே கர்த்தர் நீர் இருதயத்துல துரிதப்படுத்தி, நீர் ஆவியில துரிதப்படுத்தி, ஆவியோடும் கருத்தோடும் உம்மை தொழுது கொள்ள ஆண்டவரே, ஏதோ இன்னொரு ஆராதனைக்கு வந்தோம் என்றால ஆவியோடும் கருத்தோடும் உம்மை தொழுது கொள்ள, உம்மை பற்றி கொள்ள கர்த்தாவே நீர் இந்த மாலை வேளையில எங்களை ஏவுவீராக. பரிசுத்த ஆவியானவரின் அசைவை நாங்கள் உணரும்படிக்காகவும், அவர் எங்களை அசைக்கும்படிக்கா, இந்த உலகத்தை நாங்கள் அசைக்கும்படிக்காய், முதலாவதா எங்களை அவர் அசைக்கும்படிக்காகவும் உம்முடைய கரத்துல தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். சகல துதி கன மகிமை எல்லாவற்றையும் நீர் எடுத்துக்கொள்ளும். வல்லமை உள்ள மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். எல்லாரும் எழும்பி நின்று ஆராதனையில பங்கு கொள்வோம் உற்சாகத்தோடு. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மறுபடியும் கூட உங்கள் அனைவரையும் சந்திக்க ஆண்டவர் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். நம்ம எல்லாரும் ஆண்டவரை பாட துதிக்க நம்ம இடத்துல வந்திருக்கிறோம். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் துதிகளின் நடுவிலே வாசம் பண்ணுகிற ஆண்டவர். ஆமென். பரலோகத்தில் ஒரே ஒரு சத்தம் தான், அது என்ன? ஆமென் அல்லேலூயா என்ற முழக்கம் பெருவெள்ள இரைச்சல் போல, பலத்த இடி முழக்கம் போல என்று வேதம் சொல்லுகிறது. யோவான் கண்ட தரிசனத்தில் பரலோகத்தை காண்கிறார். எனவே அந்த பரலோகத்தில் ஒரே ஒரு சத்தம், ஆமென் அல்லேலூயா என்ற சத்தம். எனவே அங்கே இப்படிப்பட்ட ஒரு பிரசங்கம் இருக்குமா தெரியாது. ஆனால் ஒன்று, பரலோகத்தில் இருக்கிறத குறித்து வேதம் எழுதியிருக்கிறபடி அங்கே துதி இருக்கிறது. ஹல்லேலூயா. எனவே நாம் இப்பொழுது ஆண்டவரை துதிக்க போகிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். முதல் பாடலாய் கர்த்தரை துதியுங்கள், கருத்தாய் பாடுங்கள், அவர் நாமம் உயர்த்திடுங்கள் என்ற பாடலை நாம் பாடப்போகிறோம். ஆண்டவர் நம்ம துதிப்பதனால நமக்கு வருகிற ஆசீர்வாதங்களை இந்த பாடல் சொல்லுகிறது. துதிகள் நடுவிலே வாசம் செய்கிற தேவனை நம்ம ஒருமித்து துதிக்கும் போது அற்புதம் நிகழும். ஸ்தோத்திரம். கர்த்தரை துதியுங்கள், கருத்தாய் பாடுங்கள், அவர் நாமம் உயர்த்திடுங்கள். கர்த்தரை பெரியவர், அவரை பரிசுத்தர், அவரை தொழுதிடுங்கள். கர்த்தரை துதியுங்கள், கருத்தாய் பாடுங்கள், அவர் நாமம் உயர்த்திடுங்கள். கர்த்தரை பெரியவர், அவரை பரிசுத்தர், அவரை தொழுதிடுங்கள். சகல கிருபை நிறைந்தவர், வல்லமை உள்ளவர், கைகொட்டி பாடிடுங்கள். சகல கிருபை நிறைந்தவர், வல்லமை உள்ளவர், கைகொட்டி பாடிடுங்கள். துதிகள் நடுவிலே வாசம் செய்கின்றார். துதிகள் நடுவிலே வாசம் செய்கின்றார். ஒருமித்து துதித்திட அற்புதம் நிகழுமே. ஒருமித்து துதித்திட அற்புதம் நிகழுமே. கர்த்தரை துதியுங்கள், கருத்தாய் பாடுங்கள், அவர் நாமம் உயர்த்திடுங்கள். கர்த்தரை பெரியவர், அவரை பரிசுத்தர், அவரை தொழுதிடுங்கள். சகல கிருபை நிறைந்தவர், வல்லமை உள்ளவர், கைகொட்டி பாடிடுங்கள். சகல கிருபை நிறைந்தவர், வல்லமை உள்ளவர், கைகொட்டி பாடிடுங்கள். எரிகோ வீழிடும், எளிதாய் சுதந்தரிப்போ. எரிகோ வீழ்ந்திடும், எளிதாய் சுதந்தரிப்போ. ஓசன்னா முழங்குவோ, துதி பலி செலுத்துவோ. ஓசன்னா முழங்குவோ, துதி பலி
அவர் நாமம் உயர்த்திடுங்கள். கர்த்தரே பெரியவர், அவரை பரிசுத்தர், அவரை தொழுதிடுங்கள். சகல கிருபை நிறைந்தவர், வல்லமை உள்ளவர், கைகொட்டி பாடிடுங்கள். சகல கிருபை நிறைந்தவர், வல்லமை உள்ளவர், கைகொட்டி பாடிடுங்கள். பவுலும் சீலாவும் தேவனை துதித்தனர். பவுலும் சீலாவும் தேவனை துதித்தனர். கட்டுகள் கலந்தது, கதவுகள் திறந்தது. கட்டுகள் கலந்தது, கதவுகள் திறந்தது. கர்த்தரை துதியுங்கள், கருத்தாய் பாடுங்கள், அவர் நாமம் உயர்த்திடுங்கள். கர்த்தரை பெரியவர், அவரை பரிசுத்தர், அவரை தொழுதிடுங்கள். சகல கிருபை நிறைந்தவர், வல்லமை உள்ளவர், கைகொட்டி பாடிடுங்கள். சகல கிருபை நிறைந்தவர், வல்லமை உள்ளவர், கைகொட்டி பாடிடுங்கள். யோபு துதித்திட இன்னல் அகன்றது. யோபு துதித்திட இன்னல் அகன்றது. இரட்டிப்பாய் நன்மைகள் தேவனால் வந்தது. இரட்டிப்பாய் நன்மைகள் தேவனால் வந்தது. கர்த்தரை துதியுங்கள், கருத்தாய் பாடுங்கள், அவர் நாமம் உயர்த்திடுங்கள். கர்த்தரை பெரியவர், அவரை பரிசுத்தர், அவரை தொழுதிடுங்கள். சகல கிருபை நிறைந்தவர், வல்லமை உள்ளவர், கைகொட்டி பாடிடுங்கள். சகல கிருபை நிறைந்தவர், வல்லமை உள்ளவர், கைகொட்டி பாடிடுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரை துதிக்கும் போது அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. எங்கேயாவது மிலிட்ரியில் பாட்டு பாடுகிற ஆளை முன்னாடி நிப்பாட்டுவாங்களா? யார் நல்லா சண்டை போடுவா, யார் அந்த யுத்த ஆயுதங்களை நன்றாய் பிரயோகிக்க தெரியுமோ அவங்கள தானே ஃப்ரண்ட் ரோவில் நிறுத்துவாங்க. ஆனால் வேதத்தில் அருமையான ஒரு சம்பவம் எழுதியிருக்கு. தேவனை துதிக்கிற மக்களை, பாடுகிற மக்களை, இசைக்கருவி வாசிக்கிற மக்களை அந்த மிலிட்ரியில் ஃப்ரண்ட் ரோவில் நிறுத்தினாங்களா? கையை வைத்தாலே சொல்லுங்க. ஹல்லேலூயா. அம்மோனியர், மோவாபியர், மனிதேசத்தார் எல்லாரும் யோசபாத்துக்கு விரோதமாய் எழுப்பி வந்தபோது அங்கே தேவனை துதிக்கும்படியான ஆட்களை முன்னாடி போய் நிறுத்து, பாடவை. எல்லாரும் ஒருமனப்பட்டு கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று பாடி துதித்த போது அங்கேதான் அற்புதம். அத்தனை பேர் மாறி மாறி ஒருவரை ஒருவர் அவங்களுக்குள்ளேயே வெட்டி ஒருவர் கூட மீதம் இல்லாத அளவிற்கு மரித்து போனார்கள், செத்து போனார்கள். கையை வைத்து அல்லையா சொல்லுங்க. உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். ஆண்டவரை துதிக்க 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 அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிடும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமாம், தான் படையில் உள்ள ஆளையே மாற்றி மாற்றி வெட்டலான்னு அவனுக்கு என்ன பைத்தியம் தான், அவன் லூசு தான் பிடிச்சிருச்சுன்னு அர்த்தம் இல்லையா? அதுதான் நடக்கும். அல்லேலூயா. ஆண்டவரை துதிக்க ஆரம்பித்தா அடுத்தவனுக்கு பைத்தியம் வந்துடும். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற மக்களுக்கு தேவனை துதிக்க ஆரம்பிச்சிருங்க, அவ்வளோதான். நடக்கிற கதையே வேற. பாடுவோமா? கர்த்தரை துதியுங்கள், கருத்தாய் பாடுங்கள், அவர் நாம உயர்த்திடுங்கள். கர்த்தரை பெரியவர், அவரை பரிசுத்தர், அவரை தொழுதிடுங்கள். கர்த்தரை துதியுங்கள், கருத்தாய் பாடுங்கள், அவர் நாம உயர்த்திடுங்கள். கர்த்தரை பெரியவர், அவரை பரிசுத்தர், அவரை தொழுதிடுங்கள். சகல கிருபை நிறைந்தவர், வல்லமை உள்ளவர், கைகொட்டி பாடிடுங்கள். சகல கிருபை நிறைந்தவர், வல்லமை உள்ளவர்,
கைகொட்டி பாடிடுங்கள். துதிகள் நடுவிலே வாசம் செய்கின்றார். துதிகள் நடுவிலே வாசம் செய்கின்றார். ஒருமித்து துதித்திட அற்புதம் நிகழுமே. ஒருமித்து துதித்திட அற்புதம் நிகழுமே. கர்த்தரை துதியுங்கள், கர்த்தர் பாடுங்கள், அவர் நாமம் உயர்த்திடுங்கள். கரங்களை பாடுவோம். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். சகல கிருபை நிறைந்தவர், வல்லமை உள்ளவர், கைகொட்டி பாடிடுங்கள். சகல கிருபை நிறைந்தவர், வல்லமை உள்ளவர், கைகொட்டி பாடிடுங்கள். எரிகோ வீழ்ந்திடும், எளிதாய் சுதந்தரிப்போம். எரிகோ வீழ்ந்திடும், எளிதாய் சுதந்தரிப்போம். ஓசன்னா முழங்குவோம், துதிபலி செலுத்துவோம். ஓசன்னா முழங்குவோம், துதிபலி செலுத்துவோம். கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை பாடுங்கள், அவர் நாமம் உயர்த்திடுங்கள். கர்த்தரை பெரியவர், அவரை பரிசுத்தர், அவரை தொழுதிடுங்கள். சகல கிருபை நிறைந்தவர், வல்லமை உள்ளவர், கைகொட்டி பாடிடுங்கள். சகல கிருபை நிறைந்தவர், வல்லமை உள்ளவர், கைகொட்டி பாடிடுங்கள். அல்லேலூயா. நீ மாத்திரம் பாடணும் ஒரு கவியை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஏற்கனவே நான் போன வாரம் சொன்னபடி நாங்கள் சோலோ பாடுற ஆட்கள் இல்லை, கற்றுக் கொடுத்து எல்லாரையும் சேர்ந்து பாட வைக்கிற முயற்சியை தான் நாங்கள் எடுக்கிறோம். அல்லேலூயா. எனவே இந்த ஒரு கவியை நீங்கள் எல்லோரும் சேர்ந்து பாடுபடி அன்பாக கேட்கிறேன். பவுலும் சீலாவும் தேவனை துதித்த போது கட்டுகள் கலன்றது, கதவுகள் எல்லாம் திறந்தது. பாடுவோமா எல்லாம் சேர்ந்து? பவுலும் சீலாவும் தேவனை சரி. ரொம்ப சாதாரண பாட்டு தானே இதெல்லாம், ரொம்ப ரிஸ்கான பாட்டுலாம் இல்லையே, மிகவும் எளிமையான பாட்டு. ஏமா நீ எப்போ தானே கொடுக்குற அந்த ஜிக்கு போயிட்டு வரணும். தேவனை துதித்தன அது அடுத்த வழியில் போகும்போது F2 G போயிட்டு வந்துடும். நான் பவுலும் சீலாவும் தேவனை அந்த இடத்துல அதே போல் கற்று ஜீல தான். அப்புறம் மறுபடியும் சீக்கு வந்துடு, இது சி ரெடிட்டு வந்துடு. பாடுவோமா? பவுலும் சீலாவும் தேவனை துதித்தன. பவுலும் சீலாவும் தேவனை துதித்தன. கட்டுகள் கலந்தது, கதவுகள் திறந்தது. கட்டுகள் கலந்தது, கதவுகள் திறந்தது. கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை பாடுங்கள், அவர் நாமம் உயர்த்திடுங்கள். கர்த்தரை பெரியவர், அவரை பரிசுத்தர், அவரை தொழுதிடுங்கள். சகல கிருபை நிறைந்தவர், வல்லமை உள்ளவர், கைகொட்டி பாடிடுங்கள். சகல கிருபை நிறைந்தவர், வல்லமை உள்ளவர், கைகொட்டி பாடிடுங்கள். அல்லேலூயா. ஏசாயா 46ஆம் அதிகாரம் 3ஆம் 4ஆம் வசனம் சொல்கிறது, நாம் இந்த உலகத்திலே தாயின் கர்ப்பத்திலே உருவான நாள் முதலே நம்மை தாங்க ஆரம்பித்து விட்டாரா? அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவருடைய கண்கள் அப்பொழுதே நம்மை கண்டு இருக்கிறது. நம்ம சாதாரணமாக இங்கே வரல. ஆண்டவர் உலக தோற்றத்துக்கு முன்னே நம்மை அறிந்து கொண்ட தேவன், தாயின் வயிற்றிலே உருவாவதற்கு முன்பாகவே நம்மை தெரிந்து கொண்ட தேவன். அல்லேலூயா.
எனவே அந்த பாடல் அதைத்தான் சொல்லியிருக்கிறது. தாயின் வயிற்றில் உருவான நாள் முதலே என்னை தாங்கி வரும் தேவன் அல்லவா, தினம் ஏந்தி சுமந்து தப்புவித்து காக்கிறதுனால ஆண்டவரே உம்மை எப்படி நான் பாடுவேன், எப்படி புகழ்வேன், எப்படி துதி செய்வேன், நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக என்று பாட கற்றுக்கொண்டு நீங்கள் பாடும்படி அன்பாய் நாங்கள் கேட்கிறோம். ஹல்லேலூயா. தாயின் வயிற்றில் உருவான நாள் முதலே என்னை தாங்கி வரும் தேவன் அல்லவா, தினம் ஏந்தி சுமந்து தப்புவித்து காத்து காப்பாற்றும் தேவன் அல்லவா, தினம் ஏந்தி சுமந்து தப்புவித்து காத்து காப்பாற்றும் தேவன் அல்லவா. உம்மை எப்படி பாடுவேன், எப்படி புகழுவேன், எப்படி துதி செய்வேன் நீ செய்த நன்மைகளுக்கு. உம்மை எப்படி பாடுவேன், எப்படி புகழுவேன், எப்படி துதி செய்வேன் நீ செய்த நன்மைகளுக்கு. தகப்பனை போல சுமக்கிறீர், தாயை போல அணைக்கிறீர், தகப்பனை போல சுமக்கிறீர், தாயை போல அணைக்கிறீர், மெய்ப்பனை போல நடத்துகிறீர், எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. மெய்ப்பனை போல நடத்துகிறீர், எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. உம்மை எப்படி பாடுவேன், எப்படி புகழுவேன், எப்படி துதி செய்வேன் நீ செய்த நன்மைகளுக்கு. உம்மை எப்படி பாடுவேன், எப்படி புகழுவேன், எப்படி துதி செய்வேன் நீ செய்த நன்மைகளுக்கு. நண்பனை போல சேவித்து சகோதரனாக இருக்கிறீர், நண்பனை போல சேவித்து சகோதரனாக இருக்கிறீர், வழிகாட்டியாக முன் செல்வீர், எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. வழிகாட்டியாக முன் செல்வீர், எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. உம்மை எப்படி பாடுவேன், எப்படி புகழுவேன், எப்படி துதி செய்வேன் நீ செய்த நன்மைகளுக்கு. உம்மை எப்படி பாடுவேன், எப்படி புகழுவேன், எப்படி துதி செய்வேன் நீ செய்த நன்மைகளுக்கு. குயவனை போல வணங்குகிறேன், இரட்சண்ய கொம்பாய் இருக்கிறீர், குயவனை போல வணங்குகிறேன், இரட்சண்ய கொம்பாய் இருக்கிறீர், வியாதி நீக்கும் மருத்துவரே, எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. ஹல்லேலூயா. வியாதி நீக்கும் மருத்துவரே, எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. உம்மை எப்படி பாடுவேன், எப்படி புகழுவேன், எப்படி துதி செய்வேன் நீ செய்த நன்மைகளுக்கு. உம்மை எப்படி பாடுவேன், எப்படி புகழுவேன், எப்படி துதி செய்வேன் நீ செய்த நன்மைகளுக்கு. தாயின் வயிற்றில் உருவான நாள் முதலே என்னை தாங்கி வரும் தேவன் அல்லவா, தினம் ஏறி சுமந்து தப்புவித்து காத்து காப்பாற்றும் தேவன் அல்லவா, தினம் ஏறி சுமந்து தப்புவித்து காத்து காப்பாற்றும் தேவன் அல்லவா. உம்மை எப்படி பாடுவேன், எப்படி புகழுவேன், எப்படி துதி செய்வேன் நீ செய்த நன்மைகளுக்கு. ஹல்லேலூயா. உம்மை எப்படி பாடுவேன், எப்படி புகழுவேன், எப்படி துதி செய்வேன்
அல்லேலூயா. பாடலை சொல்கிறது, தகப்பனை போல சுமக்கிறீர், தாயை போல அணைக்கிறீர், மெய்ப்பனை போல நடத்துகிறீர், நண்பனை போல சிநேகிக்கிறீர், சகோதரனாகவே இருக்கிறீர், வழிகாட்டியாக முன் சென்று வழிகாண்பிக்கிறீர், குயவனை போல வணைகிறீர், இரட்சணிய கொம்பாக இருந்து பொல்லாத சத்துருக்களை அழிக்கிறீர், வியாதி நீக்கும் மருத்துவராக இருக்கிறீர். எனவே எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. கவலைப்படுறவங்களா அல்லேலூயா சொல்லுங்க. கவலைப்படுறவங்களா உண்மைதான் சொன்னாங்கன்னு சொல்றாங்க. ஏகப்பட்ட கவலை உள்ள இருக்கு, இல்லைன்னு எப்படி மாய்மாலமா இருக்கிறது, உண்மையை தான் நாங்கள் சொல்லிடுறோம்னு சொல்லிட்டதாக அவங்க சொல்றாங்க. சரி, ஓகே. அல்லேலூயா. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினாலே கொஞ்சம் கவலையை வச்சுட்டு மிச்சத்தை பூரா உள்ள வச்சுக்கிறதுங்க அப்படி சொல்லி இருக்கிறாரா? கவலைகள் எல்லாமே அவர் மீது வைத்திருங்க. கையை வைத்தாலையா சொல்லுங்க. வீட்டுக்கு வீடு வாசப்படி. எனவே அதுபோல எல்லா வீட்டிலையும் பிரச்சனை இருக்கும். எல்லா வியாபார ஸ்தலங்கள்லையும் வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை இல்லாத மனுஷனே கிடையாது. ஆனாலும் கூட நமக்குள் இருக்கிற தேவன். கையை வைத்து அலையா சொல்லுங்க. துதிக்க துதிக்க கவலை ஓடும், கண்ணீர் மறையும், வேதனை நீங்கும். அல்லேலூயா. குயவனை போல வணங்குகிறீர், இரட்சணிய கொம்பாய் இருக்கிறீர், குயவனை போல வணங்குகிறீர், இரட்சணிய கொம்பாய் இருக்கிறீர், வியாதி நீக்கும் மருத்துவரே, எனக்கு ஒன்று கவலை இல்லை. அல்லேலூயா. வியாதி நீக்கும் மருத்துவரே, எனக்கு ஒன்று கவலை இல்லை. உம்மை எப்படி பாடுவேன், எப்படி புகழுவேன், எப்படி துதி செய்வேன், நீ செய்த நன்மைகளுக்கு. உம்மை எப்படி பாடுவேன், எப்படி புகழுவேன், எப்படி துதி செய்வேன், நீ செய்த நன்மைகளுக்கு. தகப்பனை போல, தகப்பனை போல. அந்த வாரத்தில் தான் ஃபாதர்ஸ் டே கொண்டாடிட்டோம் இல்லையா? அவரே நமக்கு நல்ல தகப்பனாக இருக்கிறார். அல்லேலூயா. எனவே நம்ம அப்பா கூடவே இருக்கிறாரு. இந்த உலகத்து மாம்ச பிரகாரமான அப்பா அம்மார்கள் நமக்கு ஒரு காலத்தில் ஒரு நேரத்தில் அவர்கள் மறைந்து போகலாம். ஆனால் மாறாத தகப்பன் நம்மோடு கூட இருக்கிறார். எனவே தகப்பன் அவர் சுமக்கிற தகப்பன். அல்லேலூயா. ஆமா, இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னாரு, நான் உங்களை ஒரு தகப்பனை போல சுமந்து வந்தேன் என்று சொல்லி இருக்கிறார். கரங்களை வேதி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தாய் நம்மை மறந்தாலும் நம்மை மறக்காது தெய்வம் நமது ஆண்டவர். எனவே இந்த பாடலில் தகப்பனை போல சுமக்கிறீர், தாயை போல அணைக்கிறீர், இன்னும் நண்பனை போல சிநேகிக்கிறாரு, சகோதரனாக இருக்கிறாரு, நமக்கு ஒரு குயவனாக இருந்து நம்மை அவருக்கு உகந்த ஒரு பாத்திரமாக வணைகிறார், நம் வியாதி நீக்குகிற டாக்டராக இருக்கிறார். அல்லேலூயா. பாடுவோமா? படிச்சிட்டீங்களா? பாடல சேர்ந்து பாடுங்க. தகப்பனை போல சுமக்கிறீர், தாயை போல அணைக்கிறீர். கைத்தறி கைத்தறி. தகப்பனை போல சுமக்கிறீர், தாயை போல அணைக்கிறீர், மெய்ப்பனை போல நடத்துகிறீர், எனக்கு ஒன்று கவலை இல்லை. அல்லேலூயா. மெய்ப்பனை போல நடத்துகிறீர், எனக்கு ஒன்று கவலை இல்லை. உம்மை எப்படி பாடுவேன், எப்படி புகழுவேன், எப்படி துதி செய்வேன், நீ செய்த நன்மைகளுக்கு. ஆமாண்டவரே. உம்மை எப்படி பாடுவேன், எப்படி புகழுவேன், எப்படி துதி செய்வேன், நீ செய்த நன்மைகளுக்கு. நண்பனை போல சிநேகித்து சகோதரனாக இருக்கிறீர், நண்பனை போல சிநேகித்து சகோதரனாக இருக்கிறீர், வழிகாட்டியாக முன் செல்கிறீர், எனக்கு ஒன்று கவலை இல்லை. வழிகாட்டியாக முன் செல்கிறீர், எனக்கு ஒன்று கவலை இல்லை. உம்மை எப்படி பாடுவேன், எப்படி புகழுவேன், எப்படி துதி செய்வேன், நீ
செய்த நன்மைகளுக்கு உம்மை எப்படி பாடுவேன், எப்படி புகழுவேன், எப்படி துதி செய்வேன், நீ செய்த நன்மைகளுக்கு. கண்களை மூடி தாயின் வயிற்றில் உருவான நாள் முதலே அந்த பல்லவி நம்ம பாடப்போகிறோம். தாயின் வயிற்றில் உருவான நாள் முதலே என்னை தாங்கி வரும் தேவன் அல்லவா. சொல்லுங்க. தாயின் வயிற்றில் உருவான நாள் முதலே என்னை தாங்கி வரும் தேவன் அல்லவா. ஏந்தி சுமந்து தப்புவித்து காத்து காப்பாற்றும் ஏந்தி சுமந்து தப்புவித்து காத்து காப்பாற்றும் மறுபடியும் மறுபடியும் நாள் முதலே என்னை தாங்கி வரும் தேவன் அல்லவா. தினம் ஏந்தி சுமந்து தப்புவித்து காத்து காப்பாற்றும் தினம் ஏந்தி சுமந்து தப்புவித்து காத்து காப்பாற்றும் 6 மாச குழந்தையா இருந்தபோது என்னுடைய தாய் மதித்து போயிட்டாங்க. அப்படி என் தகப்பனார் ஆலயத்திலே கொண்டு போய் என்னை வைத்து, ஆண்டவரே இந்த 6 மாத குழந்தையை எப்படி வளர்க்குறதுனே தெரியாது, ஆனால் உம்முடைய கருத்தில் நான் ஒப்பு கொடுக்குறேன், உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன், இந்த பிள்ளை பழைச்சா உமக்கு ஊழியம் செய்யட்டும். அல்லேலூயா அல்லேலூயா. பெற்ற தாய் மதித்து போனாலும் இந்நாள் பரியந்தம் தாங்கி வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், நம்முடைய ஆண்டவர் நமக்கு ஒரு தாயாக இருக்கிறார். தகப்பனை போல சுமக்கிறீ, தாய் போல அணைக்கிறீ, தகப்பனை போல சுமக்கிறீ. பாடுங்க. தாய் போல அணைக்கிறீ, மேய்ப்பனை போல நடத்துகிறீ, எனக்கொன்றும் கவலை. அல்லேலூயா. மேய்ப்பனை போல நடத்துகிறீ, எனக்கொன்றும் கவலை இல்லை. கரங்களை உயர்த்தி உம்மை எப்படி பாடுவேன், எப்படி புகழுவேன், எப்படி துதி செய்வேன், செய்த நன்மைகளுக்கு. லோரி லோரி. உம்மை எப்படி பாடுவேன், எப்படி புகழுவேன், எப்படி துதி செய்வேன், செய்த நன்மைகளுக்கு. அல்லேலூயா. உலகத்தில் யார் மறந்தாலும் இயேசு மறக்க மாட்டாரு. ஆமென். ஆமா, எல்லாரும் மறந்துடுவாங்க. ஒரு நாளே நல்ல இரவிலே சகோதரி பத்மா முதலியார் அவங்க பைபிள் காலேஜில் நான் படித்தேன். நல்ல இரவிலே ஒரு பெண், ஒரு வாலிப பிள்ளை வந்து அவர் வீட்டின் கதவிலே காலிங் பெல் அடிக்கிறார். ஏன்னா இந்த இரவிலே போய் யார் அடிக்கிறா, வேகமாக இறங்கி போகிறாங்க. ஒரு சின்ன கை குழந்தையை வைத்து கொண்டு ஒரு பெண் வாசலில் வந்து நிற்கிறார். அம்மா, உங்களை குறித்து நான் கேள்விப்பட்டேன், இந்த பிள்ளை எனக்கு வேண்டாம், இந்த பிள்ளை என்னால் வளர்க்க முடியாது, இந்த பிள்ளை எனக்கு வேண்டாம், இந்த பிள்ளை நீங்களே வளர்த்துக்கிடுங்க, நீங்கள் அநேக தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளை வளர்க்குறதாக கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த நள்ளிரவு நேரத்தில் ஒரு வாலிப பிள்ளை தன்னுடைய சின்ன குழந்தைய கொண்டு அவங்க கையில் வந்து கொடுத்துட்டு அவங்க கொடுத்த கொஞ்சம் காசை வாங்கிட்டு போயிட்டா. பெற்ற தாய் தான் பெற்ற பிள்ளையை மறக்கிறான். இயேசு ஒருபோது மறக்க மாட்டார். அல்லேலூயா. இந்த உலகத்தில் யார் மறந்தாலும் என்னை ஒருபோது மறக்காத தெய்வம் இருக்கிறார். அதான் அடுத்த பாடலாய் நாம் பாடப்போகிறோம். என்னை ஒருபோது மறவாதவர் இயேசு மாத்திரமே என்று நாம் பாடப்போகிறோம்.
சேம் ஸ்கேலு. நல்ல வேலை மாட்டிட்டேன். ஒரே ஸ்கேல் தான். ஸ்தோத்திரம். என்னை ஒரு போதும் மறவாதவர் இயேசு மாத்திரமே. என்னை ஒரு போதும் மறவாதவர் இயேசு மாத்திரமே. என்னை யார் கைவிட்டாலும் யார் மறந்தாலும் இயேசு என்னை கைவிடாதே. என்னை யார் கைவிட்டாலும் யார் மறந்தாலும் இயேசு என்னை கைவிடாதே. என்னை ஒருபோதும் மறவாதவர் இயேசு மாத்திரமே. என்னை ஒருபோதும் மறவாதவர் இயேசு மாத்திரமே. என்னை யார் கைவிட்டாலும் யார் மறந்தாலும் இயேசு என்னை கைவிடாதே. என்னை யார் கைவிட்டாலும் யார் மறந்தாலும் இயேசு என்னை கைவிடாதே. என்னை ஒருபோதும் மறவாதவர் இயேசு மாத்திரமே. இந்த கவி சொல்லுகிறது, அடுத்த கவி உள்ளங்கையில் வரைந்து ஒவ்வொரு நாள் நம்மை பார்க்கிறார். அல்லேலூயா. நம்முடைய உள்ளங்கையில் டெய்லி பார்க்குறோம் இல்லையா? டெய்லி முகம் கழுவுறோம், டெய்லி சாப்பிட்றோம். இந்த உள்ளங்கை நமக்கு ரொம்ப முக்கியம். இதுபோல நம்முடைய ஆண்டவர் அவருடைய உள்ளங்கைகளிலே நம்மை வரைந்து வைத்திருக்கிறாராம். வசனம் சொல்லுகிறது. எனவே ஆண்டவருடைய கரங்களிலே நாம் இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் பாட போகிறோம். டிஏ கொடுத்துருவோம். அல்லேலூயா. என்னை ஒருபோதும் மறவாதவர் இயேசு மாத்திரமே. என்னை ஒருபோதும் மறவாதவர் இயேசு மாத்திரமே. என்னை யார் கைவிட்டாலும் யார் மறந்தாலும் இயேசு என்னை கைவிடாதே. என்னை யார் கைவிட்டாலும் யார் மறந்தாலும் இயேசு என்னை கைவிடாதே. என்னை ஒருபோதும் மறவாதவர் இயேசு மாத்திரமே. உள்ளங்கையில் வரைந்து என்னை தினமும் பார்க்கிறார். உள்ளங்கையில் வரைந்து என்னை தினமும் பார்க்கிறார். உன்னதமானவர் செட்டைகளாலே மூடி காக்கிறார். உன்னதமானவர் செட்டைகளாலே மூடி காக்கிறார். என்னை ஒருபோதும் மறவாதவர் இயேசு மாத்திரமே. என்னை ஒருபோதும் மறவாதவர் இயேசு மாத்திரமே. என்னை யார் கைவிட்டாலும் யார் மறந்தாலும் இயேசு என்னை கைவிடாதே.
இயேசு மாத்திரமே என்னை ஒருபோதும் மறவாதவர். இயேசு மாத்திரமே என்னை யார் கைவிட்டாலும் யார் மறந்தாலும் இயேசன்னை கைவிடாதே. என்னை யார் கைவிட்டாலும் யார் மறந்தாலும் இயேசன்னை கைவிடாதே. என்னை ஒருபோதும் மறவாதவர். இயேசு மாத்திரமே நித்திய கிருபையா என்னை இரக்கம் செய்கிறார். நித்திய கிருபையா என்னை இரக்கம் செய்கிறார். தகப்பனைப் போல தம் தோள்களிலே சுமந்து செல்கிறார். தகப்பனைப் போல தம் தோள்களிலே சுமந்து செல்கிறார். என்னை ஒருபோதும் மறவாதவர். இயேசு மாத்திரமே என்னை ஒருபோதும் மறவாதவர். இயேசு மாத்திரமே என்னை யார் கைவிட்டாலும் யார் மறந்தாலும் இயேசன்னை கைவிடாதே. என்னை யார் கைவிட்டாலும் யார் மறந்தாலும் இயேசன்னை கைவிடாதே. என்னை ஒருபோதும் மறவாதவர். இயேசு மாத்திரமே என்னை ஒருபோதும் மறவாதவர். இயேசு மாத்திரமே. மனிதர்கள் எல்லாரும் கைவிட்டுருவாங்க. நான் உங்களுக்கு கடந்த வாரமே என்னுடைய சாட்சியெல்லாம் சொன்னேன். எங்களுடைய ஆர்ஃபனேஜுக்காக நாங்கள் பிள்ளைகளை அறிமுகப்படுத்தி ஒரு 10 மாதங்கள், அதாவது நாங்கள் இருந்த ஸ்தாபனம் கைவிட்டாங்க ஃபஸ்ட்டு. அதன் பின் இந்த பிள்ளைகளை ஆதரிக்க வேண்டிய கட்டாயம் எங்கள் மேலே இருந்ததுனால நாங்கள் இப்படிப்பட்ட இசை ப்ரோக்ராம்ஸ், மியூசிக் ப்ரோக்ராம்ஸ் நடத்தி நாங்களும் பாடல்களை பாடி இன்னும் அநேக மதுரையில் உள்ள பாடல்களெல்லாம் இன்வைட் பண்ணி பாட வைத்து ஸ்பான்சர்ஸ் நாங்கள் ஏற்பாடு செய்தோம். அப்போ டைம் பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைகள் வந்து பாடுவாங்க. நான் கடந்த வாரத்தில் சொல்லி கொடுத்தேன் இல்லையா, தாய் இல்லாத எனக்கு தாய் நீதானே, தகப்பன் இல்லாத எனக்கு தகப்பன் நீதானே, உண்மை விட்டால் யாரும் இல்லை அப்படின்னு அந்த பாட்டை பாடுவாங்க. பாடும்போதே எல்லாருடைய உள்ளம் உருகும். அல்லேலூயா. உடனே டெசிஷன் கார்டு, தீர்மான அட்டை எல்லாம் கையிலையும் கொடுப்போம். எல்லாரும் நான் 50 ரூபா மாதம் மாதம் உதவி செய்கிறேன், 100 ரூபா உதவி செய்கிறேன், இப்படி அநேகர் கொடுத்தாங்க. 209 பேர் வாக்கு பண்ணினாங்க. அந்த 209 பேரில் ஒரு வருஷம் முடிகிறதுக்குள்ள வெறும் 9 பேர் ஆயிடுச்சு. 200 பேர் என்ன சொன்னாங்க, நாங்கள் மாதம் இந்த ஆர்ஃபனேஜை நாங்கள் ஊழியத்தை தாங்குறோம்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணாங்க. ஆனால் 200 பேர் கைவிட்டாங்க. கடைசியில் வெறும் 9 பேர் தான். இன்னும் சில மாதங்கள் கடந்தது. இன்றளவும் ஒரே ஒரு ஆள் தான் உதவி செய்கிறாங்க. ஆனால் இயேசு எங்களை கைவிடலை. கை வைத்தல சொல்லுங்க. அதுக்கு தான் சாட்சியாக சொல்கிறேன். அல்லேலூயா. ஸ்தாபனம் கைவிடலாம், மனிதர்கள் கைவிடலாம். வேதம் சொல்லி இருக்கிறது, நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாத. செய்வேன்னு சொல்லுவான், செய்ய மாட்டான். கொடுப்பேன்னு சொல்லுவான், கொடுக்க மாட்டான். ஐயோ நான் தாங்குவேன்னு சொல்லுவான், தாங்க மாட்டான். கீழே போட்டுருவான். ஆனால் ஆண்டவர் நம்ம கைவிட மாட்டார். கரங்களை வேண்டியா சொல்லுங்க. ஆண்டுடைய கரங்களை உறுதியாய் பிடித்து கொண்ட போது இந்நாள் வரைக்கும் கர்த்தர் எங்களை கைவிடவில்லை.
இந்நாள் வரைக்கும் நாங்கள் பல ஊழியர்களை செய்யும்படியாய் கர்த்தர் அற்புதமாய் எங்களை நடத்தி வருகிறார், ஒரு குறையும் இல்லாம. ஆமென் சொல்லுங்க. அதான் இங்கே பாடுகிறோம். எல்லாரும் யார் என்னை கைவிட்டாலும், யார் என்னை மறந்தாலும், இயேசு என்னை கைவிடவே மாட்டார். உங்களுடைய வாழ்க்கையில் அதுதானே அனுபவம் இல்லையா? ஸ்தோத்திரம். மனிதர்கள் கைவிட்டுருவாங்க, உறவினர்கள் கைவிட்டுருவாங்க, எல்லாரும் கைவிட்டுருவாங்க, ஆனால் இயேசு நம்மை கைவிட மாட்டார். பாடுறீங்களா? அல்லேலூயா. என்னை ஒரு போதும் மறவாதவர் இயேசு மாத்திரமே, என்னை ஒரு போதும் மறவாதவர் இயேசு மாத்திரமே. என்னை யார் கைவிட்டாலும், யார் மறந்தாலும், இயேசு என்னை கைவிடாதே. என்னை யார் கைவிட்டாலும், யார் மறந்தாலும், இயேசு என்னை கைவிடாதே. என்னை ஒருபோதும் மறவாதவர் இயேசு மாத்திரமே. சோர்வுகள் வரும்போது என்னை ஆற்றி தேற்றுகிறார். சோர்வுகள் வரும்போது என்னை ஆற்றி தேற்றுகிறார். சத்துவம் இல்லாத நேரங்களிலே வேதனை தருகிறார். சத்துவம் இல்லாத நேரங்களிலே வேதனை தருகிறார். என்னை ஒருபோதும் மறவாதவர் இயேசு மாத்திரமே. என்னை ஒருபோதும் மறவாதவர் இயேசு மாத்திரமே. என்னை யார் கைவிட்டாலும், யார் மறந்தாலும், இயேசு என்னை கைவிடாதே. என்னை யார் கைவிட்டாலும், யார் மறந்தாலும், இயேசு என்னை கைவிடாதே. என்னை ஒருபோதும் மறவாதவர் இயேசு மாத்திரமே. ஆலயம் கட்ட ஒரு இடம் வாங்கி வைத்திருந்தோம். அப்போ அதை ஒரு பில்டிங், ஏன்னா எங்களுக்கு மதுரையில் உங்களுக்கு தெரியும், நல்லா பாடல் துதிக்க ஜெபம் பண்ண ஆரம்பிச்சா வீட்டுக்காரங்க விட காலி பண்ணி போயிருக்கியா, என்ன ஒரே கத்திரியா போயிருங்க அப்படின்னு அனுப்பிடுவாங்க. 10 வருஷத்துல 9 வீடு மாறிட்டோம். அல்லேலூயா. பெரிய சாதனை பத்தியில 10 வருஷத்துல 9 வீடு மாறுதுன்னா எவ்வளோ கஷ்டம். மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு லேண்ட் எப்படியாவது வாங்கியாச்சு. அந்த ஆலயம் கட்ட நாங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஒரு சமர் வந்தார். பாஸ்டர் உங்களுக்கு இடம் இருக்கா? ஆமாம். ஒருத்தர் எனக்கு தெரியும், அவர் உங்களுக்கு சர்ச்சு கட்டி தருவார், அவர் ஒரு பொருத்தனை பண்ணியிருக்கிறார், ஒரு ஆலயம் கட்டி தருவேன்னு சொல்லி. அவர் ரொம்ப சந்தோஷமாக போச்சு. சரி போய் பார்ப்போம் அப்படின்னு நேராக அவர்கிட்ட போய் என்னை அறிமுகப்படுத்தினார். அவர் சொன்னார், பாஸ்டர் நீங்கள் அறிமுகப்படுத்த தேவையில்லை, அவர்கிட்ட நான் பேசினதான் இல்லை, அவரை பற்றி எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லிட்டு மனப்பூர்வமாக நான் கட்டித்தரேன் பாஸ்டர் அப்படின்னு 1993ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 26ஆம் தேதி நம்ம குடியரசு தினம் இல்லையா, அன்னைக்கு நேரம் அந்த லேண்டை வந்து காமிச்சோம். இதாயா எங்கள் இடம் அப்படின்னு சொன்னபோது அவர் சந்தோஷமாக தன்னுடைய ஆட்களையே வைத்து உடனே மெட்டீரியல்லாம் வாங்கி போட்டார். 40 அடி நீளம், 48 அடி நீளம், 25 அடி அகலத்தில் ஒரு ஆலயம் கட்டும்படியாய் எல்லா மெட்டீரியல்ஸ் எல்லாம் வாங்கி போட்டாச்சு. எல்லாமே ஆட்களை கொண்டு வந்து அவரே கட்ட ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்காரு. என்னுடைய வேலை வேறு எதுவுமே இல்லை, டெய்லி சும்மா போய் பார்த்துட்டு வரணும், அவ்வளோதான். அவரே எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டாரு. அற்புதமாய் அந்த காரியம் நடந்து கொண்டே இருந்தது. அப்படியே கட்டி அந்த சென்ட்ரிங் போடுகிற அளவுக்கு வந்தது. பார்த்தீங்கன்னா ஒரு ஊழியக்காரர்
அவங்க வீட்டுக்கு போய் தங்கினார். அவரை கொண்டு ஒரு மீட்டிங் நடத்தினாங்க. என்ன நடந்துச்சோ தெரியல. திடீர்னு அவர் வந்து சொல்லிட்டார், நான் உங்களுக்கு கட்டித்தர மாட்டேன், இதுக்கு மேலேட்டார். அல்லேலூயா. கவனிங்க, அது வரைக்கும் ஒரு பேர்டன் கிடையாது. அப்படியே கட்டி மேலே வந்துருச்சு. சென்ட்ரிங் போட்டால் அப்புறம் முக்கால்வாசி வேலை முடிஞ்சது மாதிரி தான். ஸ்தோத்திரம், ரூஃப் போட்டு அவ்வளோதான். அப்படி ஒரு சூழ்நிலையில் திடீர்னு பார்த்தீங்கன்னா இப்படி சொல்லிட்டாரு. ஏன்னா அந்த ஊழியக்காரர் சொல்லியிருக்கிறாரு, எங்களுக்கு உதவி செய்யுங்க, மற்ற ஆளுங்க உதவி செய்யாதீங்க. அவங்க வீட்டில் தங்கி இருந்தவர் அப்படி ஏதோ சொல்லிட்டாரு. சொன்ன உடனே அவருக்கு உள்ள மாறி போச்சு. அது வரைக்கும் அவங்க வீட்டில் போய் வார மீட்டிங் நடத்திக்கிட்டு இருக்கேன். அவங்க எங்கிட்ட வந்து ஞானஸ்நானம் எடுத்துருக்குறாங்க. கார் வாங்கினாங்க, வந்து ஜெபம் பண்ண சொன்னாங்க. 2 வீலர் வாங்கினாங்க, வந்து ஜெபம் பண்ண சொன்னாங்க. ஆட்டோ வாங்கினாங்க, ஜெபம் பண்ண சொன்னாங்க. பிஸ்னஸ் பயங்கரமாக நடக்குது. ஒவ்வொன்றுக்காக ஜெபம் பண்ணி அவருடைய மனைவிக்கு எல்லாருக்கும் ஞானஸ்நானம் நான் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நல்லா ஷாப்பிங் வந்துக்கிட்டு இருக்காங்க. பெரிய ஐஸ்வர்யவான்கள், அவங்களால எல்லாம் முடியும். ஒரே ஒரு வார்த்தையினால என்னமோ அவருடைய உள்ள மாறி போச்சு. திடீர்னு கைவிட்டாங்க. ஆனால் ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ண ஆரம்பித்தோம். ஸ்தோத்திரம், விசுவாசத்தோட சபை மக்களாக நாங்கள் எல்லாம் சேர்ந்து அந்த ஓப்பன் டெரஸாக ஓப்பனாக அப்படி இருக்கும்போதே உள்ளே வந்து மணலை கொட்டி எல்லோரும் இதில் தான் ஆராதனை ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் அற்புதங்களை செய்ய ஆரம்பித்தார். சின்ன வேலையை ஆரம்பித்தோம், அது முடிகிறது வர பண தட்டுப்பாடு இல்லாமல் கர்த்தர் அற்புதமாய் தேவனெல்லாம் சந்தித்தார். கையெழுத்தி அல்லையா சொல்லுங்க. என்னை யார் கைவிட்டாலும் யார் மறந்தாலும் இயேசுவை கைவிடாதே. சொல்லுங்க, அவரை பார்த்து சொல்லுங்க. என்னை யார் கைவிட்டாலும் யார் மறந்தாலும் இயேசுவை கைவிடாதே. என்னை ஒருபோதும் மறவாதவர் இயேசு மாத்திரமே. என்னை ஒருபோதும் மறவாதவர் இயேசு மாத்திரமே. என்னை யார் கைவிட்டாலும் யார் மறந்தாலும் இயேசுவை கைவிடாதே. என்னை யார் கைவிட்டாலும் யார் மறந்தாலும் இயேசுவை கைவிடாதே. என்னை ஒருபோதும் மறவாதவர் இயேசு மாத்திரமே. கரங்களை உயர்த்தி பாடுவோம். கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்நேரம் மட்டும் ஆண்டவரை துதிக்க, ஆண்டவரை மகிமைப்படுத்த, கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள் என்ற நம்முடைய வேத வாக்கின்படி உம்மை பாடும்படி தேவன் எங்களுக்கு பாராட்டின மேலான தயவுக்காய் ஸ்தோத்திரம். தேவ ஜனங்கள் உம்மை துதித்திருக்கிறார்கள். யார் கைவிட்டாலும் நீர் எங்களை கைவிடுகிற தேவன் அல்ல என்று பாடியிருக்கிறோம். தாயின் வயிற்றில் உருவான நாள் முதலே எங்களை தாங்கி வருகிற தெய்வம் என்று பாடியிருக்கிறோம். பவுலும் சீலாவும் ஆண்டவரை துதித்தார்கள். கட்டுகள் கலன்றது பாடியிருக்கிறோம். அப்பா தகப்பனை உம்மை துதித்த உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே அற்புதங்களை நடப்பித்தருள்வீராக, அதிசயங்களை காண்பார்களாக. கர்த்தருடைய ஆவியானவர் சாட்சியின் மூலமாய் வசனத்தின் மூலமாய் எங்களோடு பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. உற்சாகமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. தூக்கம்லாம் போயிடுச்சு, 6 மணி ஆயிடுச்சு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்கள் நடுவில் வந்து கர்த்தருடைய ஊழியத்தை
செய்யத்தக்கதாக தேவன் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்த தேவனுடைய கிருபைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. எங்களுடைய அன்போடு அழைத்து ஊழியத்தில் பயன்படுத்துகிறதான ஊழியக்கார குடும்பத்திற்கும் சபைக்கும் தேவனுடைய நாமத்தில் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் பெரியவர். நாம் ஆராதிக்கிற தேவன் மகத்துவமான தேவன். ஹல்லேலூயா. அவர் வல்லமையுள்ள தேவன். ஆமென். அதை தான் வாசிக்கிறோம். யோபின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். தேவனே சகலத்தையும் செய்ய வல்லவர். தேவனே சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அதுதான் மிக மேன்மையானது. அறிந்திருக்கிறேன். நாம் ஆராதிக்கும் தேவன் யார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நான் விசுவாசிக்கிறார் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்படி தேவனை குறித்ததான அறிவு நமக்கு வேண்டும். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, யோபுடைய வாழ்க்கையில் நாம் கடந்து போன பாதைகள் எவ்வளவு கொட்டிதானவை என்பதை நமக்கு தெரியும். ஒரு வாக்கியம் நாம் சொல்லி முடிக்கிறோம். அவன் ரெட்டிப்பான நன்மைகளை பெற்றுக்கொண்டான் என்று அதையும் சொல்லி முடிக்கிறோம். ஆனால் அவன் கடந்து போன அந்த பாதையை அனுபவித்துதான் தெரியும். அவருடைய வேதனையும் கொடுமையும் கொடூரமும் எவ்வளவு பெரியது என்று சொல்லி. ஆனாலும் அப்படிப்பட்ட மனிதன் சொல்கிறார், தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த நாளில் நாம் தேவன் யார் என்பதை நாம் அறிந்து நாம் ஆராதிக்கிறோம். ஆனால் இன்னும் அவரை அறிய வேண்டிய பிரகாரம் நாம் அறிய வேண்டியது எவ்வளவோ இருக்கிறது. ஹல்லேலூயா. சங்கீதம் 33:6 வாசிக்கிறோம், கர்த்தர் தம்முடைய வார்த்தையினால் வானங்களையும் அவருடைய நாசியின் சுவாசத்தினால் சர்வ சேனைகளையும் உண்டாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரே வார்த்தை தான். அப்படி ஒரே வார்த்தையில வானங்களை உண்டாக்கி இருக்கிறாராம். பாருங்க, நாம் ஒரு 1000 சதுரடிக்கு ஒரு வீடை கட்டுகிறோம் என்றால் அதுல குறைந்தபட்சம் ஒரு 10 பில்லராக போடணும். குறைந்தபட்சம் ஒரு 5 பீமாக போட வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ ஒரு கட்டடத்தை, ஒரு சின்ன ஒரு 1000 சதுரடி உள்ள ஒரு கட்டடத்தை கட்ட வேண்டும் என்றால் அத்தனை தூண்கள் தேவை இருக்கிறது, அத்தனை பீம்கள் தேவை இருக்கிறது, சுவர்கள் தேவை இருக்கிறது. ஆனால் நீங்க எல்லாம் இந்தியாவில இருந்து வந்திருக்கீங்க, இந்த வானத்தை பார்த்துருக்கீங்கல்ல. இங்க வந்து பாக்குறீங்க, அமெரிக்கா எத்தனை மணி நேரம் டிராவல் பண்ணி அமெரிக்கா வந்திருக்கோம். இங்க வந்து அந்த வானத்தை தான் பார்க்குறோம். அங்க இந்தியாவில் வானத்தில் பில்லர் போட்டிருக்காங்களா? அமெரிக்காவில் வானத்தில் பில்லர் போட்டிருக்காங்களா? இல்லை. இத்தனையோ கிலோமீட்டர் நம்ம கடந்து வந்துட்டோம். ஆனாலும் வானம் விரித்ததாக அப்படியே இருக்கிறது. ஹல்லேலூயா. இது எப்படின்னு நினைக்கிறது? நான் பல நாள் இதை யோசித்து பார்க்கிறேன். இத்தனை வருடம் ஆதாம் பார்த்த வாரம் இதுதான், ஆபிரகாம் பார்த்த வாரம் இதுதான். ஆபிரகாமை வெளியே அழைத்துக் கொண்டு போய் வானத்தின் நட்சத்திரங்களை காண்பித்த வாரம் இதுதான். நாம் பார்க்கிற வாரம் இதுதான். நம்முடைய சந்ததிகள் பார்க்கிற வாரம் இதுதான். இனி உலகம் உள்ள வரைக்கும் பார்க்க போற சந்ததிகள் பார்க்க போற வாரம் இதுதான். இது எப்படி நிற்கிறது? இதை நினைச்சு பார்த்தாலும் தலை அப்படி இருக்கிறன்னு சுத்த ஆரம்பிச்சோம். எப்படிங்க நிற்குது? அவருடைய வாயின் வார்த்தையினால். ஹல்லேலூயா. அப்படி என்றால் இவ்வளோ பெரிய வானத்துக்கு மேல இவ்வளோ பெரிய ஃப்ளைட்டு பாருங்க, 449 பேர் ஒரு ஃப்ளைட்ல ஏறோம். அத்தனை பேர் 2 சூட்கேஸ் தூக்குறோம், ஹேண்ட் பேக் தூக்குறோம், லக்கேஜ் தூக்குறோம், என்னென்னோ தூக்கி அவ்வளோ பெரிய ஃப்ளைட்ல ஏறி அது பக்கத்தில் பார்த்தா அவ்வளோ பெருசா இருக்குது. ஆனா அவ்வளோ பெரிய வானத்தில் மேலே போகும்போது ஒரு சிறு எறும்பு போல தெரியுது. அப்படி என்னால் தேவன் வானாதி வானங்களை வீற்றிருக்கிற தேவன். அவருடைய கண்கள் முன்பாக நாம் எப்படிப்பட்டவர்களாக இருப்போம். அதனால தான் ஆபிரகாம் சொல்ற, ஆண்டவரே நான் தூளும் சாம்பலுமானவன். ஹல்லேலூயா. நாம் உணர்ந்து பார்க்கிறோமா? ஆனாலும் இப்படிப்பட்ட மனிதர்களாகி நம்மை
அவர் மீட்கும் பொருளாக இந்த உலகத்தில் கடந்து வந்து நம்மில் அன்பு வைத்து நம்முடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டு நமக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு கல்வாரி சிலுவை சுமந்து இரத்தம் சிந்தி பாடுபட்டு மரித்து ஜீவ நம்பிக்கையை கொடுக்கும்படியாக உயிரோடு எழுந்து அந்த தெய்வத்தை நாம் இன்றைக்கு ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் வருவேன் என்று சொல்லி இருக்கிறார். நாம் பாவிகளாக பிறந்தோம், நம்மளை பரிசுத்தவான்களாக மாற்றி இருக்கிறார். நாம் இப்பொழுது அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இனி அவர் வெளிப்படும் பொழுது அவருக்கு ஒப்பாகவே இருப்போம் என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்மை மண்ணின்று கூட நினைவு கூறுவதற்கு தகுதி இல்லாத மனிதர்களாக நம்மை அவருக்கு ஒப்பாக மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா. இவ்வளவு மகத்துவம் உள்ள தேவன். ஆமென். இந்த தனிமையா உட்கார்ந்து யோசித்து பார்த்தீங்கன்னா அவருடைய மகத்துவம் எவ்வளவு பெரியது என்று தெரியும். இந்த உலகத்தில் அவர் வந்த நாட்களில் அவர் எவ்வளவு அற்புதங்கள் செய்தார். அவர் முதலாக திருமண வீட்டில் அற்புதத்தை செய்தார். அங்கே என்ன செய்தார்? தண்ணீர் திராட்சரசம் இல்லாமல் போய்விட்டது. தண்ணீர் நிரப்ப சொல்கிறார். நிறமற்ற, சுவையற்ற, மனமற்ற தண்ணீரை, நிறமும் இல்லை, சுவையும் இல்லை, மனமும் இல்லை, அந்த தண்ணீரை அவர் எழுந்து போகல, கையை வைக்கல, அவர் நடக்கல, ஒன்றும் செய்யல. உட்கார்ந்த இடத்துல சொல்கிறாரு, தண்ணி மட்டும் ஊற்றுங்க, இப்ப முன்னே எல்லாருக்கும் கொடுங்க. ஹல்லேலூயா. ஒரே வார்த்தை தான். தண்ணீர் ருசியுள்ள தண்ணீராய் திராட்சரசமாய் மாறுகிறது, நிறமுள்ளதாக மாறுகிறது, மனமுள்ளதாக மாறுகிறது. ஹல்லேலூயா. இப்படிதான் ஒன்றுக்கும் உதவாத நம்முடைய வாழ்க்கையையும் கர்த்தர் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையாய் மாற்ற கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஒன்றுக்கும் உதவாத நம்மை ஆண்டவர் தேடி வந்து நம்மை மீட்டு மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக நம்ம பயன்படுத்த அவர் வாஞ்சியோடு இருக்கிறார். ஒன்றே ஒன்று செய்ய வேண்டும். தண்ணீரை கொண்டு வந்து ஊற்றுன்னு சொல்லும்போது அவர்கள் செய்தது போல நம்மையும் ஆண்டுடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆமென். அவருடைய பாதத்தில் நம்ம அர்ப்பணிப்போம் என்றால் உங்களையும் என்னையும் குறித்ததான தேவ திட்டத்தை கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ஆமென். நம்முடைய தேவன் யார்? அவர் மரித்தோரை உயிரோடு எழுப்புகிற தேவன். 12 வயதாகி வியாதிப்பட்டு மரித்ததான பிள்ளை அப்பொழுதுதான் மரித்திருக்கிறாள். அது வீட்டுக்கு கடந்து போய் தலித்தகும் என்று சொல்லி அவருடைய கரத்தை பிடித்து உயிரோடு எழுப்பினார். ஆமென். மரித்து போற வாலிபன் பாடையில கொண்டு போறாங்க. அவன் நேற்றுக்கு இருந்தானா முந்தா நேற்று நைட்டு இருந்தானா தெரியாது. ஆனால் பாடையில் போய் கொண்டிருக்கிறான் அடக்கம் பண்ணும்படியாக. அங்கே போயும் ஆண்டவர் பாடையை தொட்டார், வாலிபனை உயிரோடு எழுப்பினார். ஹல்லேலூயா. இது மட்டும் தான் அவருக்கு செய்ய முடியுமா? மரித்து 4 நாளாகி அடக்கம் பண்ணப்பட்டு நாரி போன உடம்பையும் கூட அவருடைய ஒரே வார்த்தையினால், லாசருவே வெளியே வா. ஹல்லேலூயா. ஒரே ஒரு வார்த்தை. மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு நாற்றமடித்த அந்த சரீரம் உயிரோடு எழுப்புகிறது. ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென். சகலத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். அப்படிப்பட்ட தெய்வத்தை குறித்து நாம் அறிந்திருக்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. எங்களுடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்களை நாங்கள் சாட்சிகளாய் சொல்ல முடியும். ஆண்டவரே நம்மை பார்த்து சொல்கிறார், நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் நீங்கள் அபிஷேகம் பெற்று சாட்சிகளாய் இருங்கள் என்று சொல்கிறார். உலகம் எங்க போய் சாட்சிகளாய் இருங்கள் என்று சொல்கிறார். எனவேதான் நாங்கள் வந்த தேசத்திலிருந்து சாட்சிகளை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். ஹல்லேலூயா. என்னுடைய மகள் 10வது படிக்கும் பொழுது அவளுக்கு கண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா திடீரென்று கண்ணில் தண்ணீரும் பூளையுமாக வந்து கொண்டே இருந்தது. ஒரு நிமிஷம் கூட சும்மா இருக்க முடியாது.
கட்சி பிடிச்சி தொடச்சிக்கிட்டே இருப்பா. தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். அந்த பஸ்ஸு வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு நிமிஷம் கூட அவளால் அது துடைக்காம இருக்கவே முடியாது. அப்படி இருந்தது. அந்த டைம்ல என்ன பண்றதுன்னு தெரியல. அப்புறம் அங்கே அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல், அதுதான் பெரிய பிரபலமான ஹாஸ்பிட்டல். அங்கே அவளை கூட்டி கொண்டு போனோம். மருத்துவர் அவளை பரிசோதனை பண்ணிவிட்டு இது உடனடியாக ஆபரேஷன் பண்ண வேண்டும் என்று சொன்னார்கள். நாங்கள் பயந்து போனோம். ஐயோ, இந்த வயசுல படிக்கிற பிள்ளை, இவளுக்கு ஒரு ஆபரேஷன் கண்ணில் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து வீட்டுக்கு வந்து விட்டோம். மறுபடி செகண்ட் ஒப்பீனியன் போவோம் என்று சொல்லி மறுபடி இன்னொரு டாக்டர் இடத்துல கூட்டிட்டு போனோம். அந்த டாக்டரும் இவளை பரிசோதித்துட்டு உடனடியாக ஆபரேஷன் பண்ணுங்கள் என்று சொன்னார்கள். உடனே எங்களுடைய உறவினர் ஒருத்தர்கள் அங்கே வேலை பார்த்தபடினால அவர்கள் அவங்களோட சீஃப் டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போறேன்னு சொல்லி அந்த பெரிய டாக்டர் இடத்துல கூட்டிட்டு போனார்கள். அவர்களும் பரிசோதித்து விட்டு இனிமே தாமதம் பண்ணாதீர்கள், அவள் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் எழுத வேண்டும் பிள்ளை, நீங்கள் தாமதித்தீர்கள் என்றால் அவளுக்கு படிக்க முடியாது, பார்வை போய்விடும் என்று சொல்லி எங்களை பயம் காமித்தார்கள். எனவே நாங்கள் 3வது முறை போனபடினால கையில பணத்தோடே போனோம். அவர்கள் அப்படி சொன்ன உடனே சரி என்று சொல்லி இந்த ரிசப்ஷனில் போய் பணத்தை கட்டுறதுக்காக போயிட்டாங்க. அவங்க அப்பா எங்களுக்கு ரூமெல்லாம் அலர்ட் பண்ணிட்டாங்க. இவங்க பணத்தை எடுக்க முடியாத பாக்கெட்ல கை போட்டு இங்க போட்டாங்க. எனக்குள்ள ஒரு அபிஷேகம், எனக்குள்ள ஒரு வைராக்கியம் வந்தது. தயவு செய்து ஒரு நிமிஷம் இருங்க, நம்ம வீட்டுக்கு போயிட்டு வந்து பணம் கட்டுறோம்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். கர்த்தருடைய கிருபையினால் அவர்களும் அந்த காரியத்தை ஏற்றுக்கொண்டார்கள். வீட்டுக்கு வந்தோம். அன்று இரவு எனக்கு தூக்கமே வரவில்லை, வேதனையாக இருந்தது. ஆண்டவரே, பிள்ளைக்கு இப்படிப்பட்ட ஒரு காரியமா என்று சொல்லி வேதனையோடு ஜெபித்துக் கொண்டே இருந்தேன். இரவாயிட்டு எல்லாரும் தூங்க போயிட்டாங்க, எல்லாரும் தூங்கிட்டாங்க. எனக்கு தூக்கம் வரல. நான் எழுந்து போய் பெட்ரூம்லேருந்து வெளியே ஹாலுக்கு வந்து உட்கார்ந்து பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன். அது வாசிட்டு இருக்கும்போது சங்கீதம் 107:20 வாசித்தேன். அப்பொழுது அந்த வசனம் என்னுடைய கண்களுக்கு கர்த்தர் காண்பித்தார். சங்கீதம் 107:20, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். ஹல்லேலூயா. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை அந்த நேரத்தில் என் கண்களுக்கு பெரிய ஒரு காரியமாக தெரிந்தது. அது விசுவாசம் எனக்குள்ள, என் இருதயத்துக்குள்ள அந்த வசனம் ஊடுருவி போனது. உடனே அந்த வசனத்தை திரும்ப திரும்ப சொல்லி 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 ஜெபிக்க ஆரம்பித்தேன். மறுபடி ஆண்டவர் என் உள்ளத்தில் அந்த வசனத்தின் மூலம் கொழுந்து விட்டு எரிய பண்ணினார். உடனே பெட்ரூமுக்கு போனேன். அவ கட்டில நல்லா தூங்கிட்டு இருந்தா. அவ பக்கத்தில் முழங்கால் பண்ணிட்டேன். முழங்கால் பண்ணிட்டு வசனத்தை விரித்து கையில வச்சுட்டு நம்ம எப்படி ஒரு அயோடெக்ஸ் ஏதாச்சும் எடுத்து மருந்தை எடுத்து தடவுவோம்ல, அதே மாதிரி வசனத்தை எடுத்தேன், வசனத்தை தொட்டேன். அவர் தமது வசனத்தை அனுப்பி சொல்லி அவங்க வசனம் அப்படியே மருந்து அதை எடுத்து வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவருடைய அழிவுக்கு தப்பியிருக்கிறார். இப்படியே சொல்லி சொல்லி அந்த வசனத்தையே தொட்டு தொட்டு அதை மருந்தாக போட்டு போட்டு தடவி 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 என்னால் எவ்வளவு நேரம் ஜெபிக்க முடியுமோ அவ்வளவு நேரம் ஜெபித்துட்டு விசுவாசத்தோடு போய் தூங்க போயிட்டேன். காலையில் எழுந்து பார்க்கிறேன், அவருடைய கண்கள் நார்மலான கண்களாக மாறிவிட்டது. ஹல்லேலூயா. இன்றைக்கு வரைக்கும் கர்த்தருடைய பெரிதான கிருபையினால எந்த ஒரு தீமை இல்லாதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் அன்றைக்கு மாத்திரம் அற்புதங்களை செய்கிற தேவன் அல்ல, அவர் இன்றைக்கும் அற்புதங்களை செய்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்த தேவன், யோபுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் செய்த தேவன், தானியேலுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் செய்த தேவன், பவுலுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் செய்த தேவன் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் தான் அவருக்கு சாட்சிகளாக இருக்கிறோம். அவர்கள் இருந்தார்கள் வாழ்ந்தார்கள் நடப்பித்தார்கள். இன்றைக்கு இருக்கிறோம், செய்கிறோம், காண்பிக்கிறோம், சாட்சிகளாக இருக்கிறோம். ஹல்லேலூயா.
எனவே இன்னைக்கு இயேசுக்கு சாட்சிகள் யார்? என்னைக்கோ இந்த சொல்லிட்டு இருக்க கூடாது. தாவீது அப்படி இருந்தா, தானியேல் அப்படி இருந்தா, ஈசாக்கு அப்படி இருந்தா சொல்லிட்டே இருக்க கூடாது. நான் எப்படி இருக்கிறேன்? நான் என் தேவனுக்கு பிரயோஜனமாக இருக்கிறேனா? இந்த காலகட்டத்தில் உங்களையும் என்னையும் தேவன் நம்பி இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் தான் அவருக்கு சாட்சிகளாக இருக்கிறோம். எனவே அன்பார்களே, நம்முடைய தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். இனி அடுத்த சந்ததிகளுக்கும் ஆண்டவர் அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர்களை கொண்டு பலத்திற்கிறீர்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென். எனவே நாம் ஆராதிக்கிற தேவனை மன உண்மையோடும் உற்சாகத்தோடும் ஆராதிக்க வேண்டும். ஆமென். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் அவர் நம்மை நடத்துவார். ஆமென். நான் இப்படியாக வேதத்தின் வசனங்களை எடுத்து பிரசங்கித்தாலும், என்னுடைய இப்படிப்பட்ட சாட்சிகள் சொல்ல வேண்டுமானாலும் ஏராளமாக இருக்குது, சொல்லிக்கொண்டே போகலாம். இப்பொழுது தேவன் என்னுடைய வாழ்க்கையில அவர் என்ன செய்தார் என்பதை கேட்பதற்கு நீங்கள் எல்லாரும் அவரோடு இருக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியும். எனவே இப்பொழுது கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில செய்ததான காரியத்தை சொல்ல போகிறேன். அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிற தேவன் அல்ல, அவர் பேசுகிற தெய்வம், அவர் அமைதியாக இருக்கிற தெய்வம் அல்ல. அன்பானவர்களே, நம்முடைய தேவன் ஆபிரகாமோடு மட்டும் பேசவில்லை, தரிசிகளோடு மட்டும் பேசவில்லை, இன்றைக்கு நம்மோடும் கர்த்தர் பேசிக்கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கு உதாரணமாக இன்னும் ஒரே ஒரு சாட்சியம் வந்து நான் சொல்லிட்டு அடுத்து என்னுடைய இதுக்கு வருகிறேன். என்னுடைய மகள் 5th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு 6th ஸ்டாண்டர்டுக்கு இன்னொரு ஸ்கூலுக்கு போகணும். அப்போ அந்த ஸ்கூலுக்கு வந்து இடம் கிடைக்கிறதே பெரிய கஷ்டம். எந்த ரெக்கமெண்டேஷனும் எதுவுமே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அவங்க ஆர்சி ஸ்கூல், அது அவங்க கான்வென்ட். அப்போ அந்த ஸ்கூலில் இடம் கிடைக்கிறது ரொம்ப கடினமான காரியம். அப்போ நாங்கள் பேசிகிட்டே இருந்தோம், எந்த ஸ்கூலில் சேர்க்கறது, இங்கே இடம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமே அப்படி இப்படின்னு சும்மா நாங்கள் பேசிகிட்டே இருந்தோமே தவிர நாங்கள் முயற்சி எடுக்கவே இல்லை. திடீர்னு ஒரு நாள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நான் கொஞ்சம் நேரம் இழைப்பாருவோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் படுத்துட்டு அப்புறம் வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சும்மா போய் படுத்தேன் பாருங்க. ஒரு 10:30 மணி 11 மணிக்கு உள்ள பார்த்தீங்கன்னா நான் படிச்சிருக்கேன். ஒரு சத்தம் எனக்கு கேட்டது, ஜார்லினுக்கு நிர்மலா ஸ்கூல்ல இடம் கிடைச்சிச்சு அப்படின்னு ஒரு சத்தம். உடனே தெளித்து எழுந்து, என்னது ஜார்லினுக்கு நிர்மலா ஸ்கூல்ல இடம் கிடைச்சிச்சா, என்னடா அது? உடனே எதிர்ச்சி என் ஹஸ்பண்ட் பார்த்து நான் சொன்னேன், அந்த நிர்மலா ஸ்கூலில் எப்போ தான் என்ட்ரன்ஸ் வைக்கிறாங்களாலும் போய் கேட்டுட்டு வருவோமே அப்படின்னு சொன்னேன். உடனே சரி போய் கேட்போம், நாட்கள் போயிட்டு இருக்குது, போய் கேட்போன்னு உடனே அவங்க 2 வீலர் எடுத்துட்டு மகளையும் கூட்டிகிட்டு, அவளும் சும்மா தான் இருக்கிறவா போவோம் அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. போய் அந்த ஸ்கூல் வாசலில் நிற்கிறாங்க. வாட்ச்மேன் ஓடி வர்றாரு. என்ன சார், மணி 11 மணிக்கு மேலே ஆயிடுச்சு, இப்போ வரீங்க? ஆமாம், பிள்ளைக்கு என்ட்ரன்ஸ் எப்போன்னு கேட்க வந்துடும். என்ட்ரன்ஸ் போவா அங்கே நடந்துட்டு இருக்குதே, டைம் ஆகி போயிடுச்சு, இனி உள்ளே போக முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க பேசிகிட்டு இருந்ததை பார்த்தோன்னே அங்கே கிளாஸ் ரூம்லேருந்து ஒரு டீச்சர் ஓடி வந்து அவங்கள்ட்ட கேட்டுட்டாங்க, என்ன சார் அப்படின்ட்டு. பிள்ளையை கூப்பிட்டு இருக்கீங்களா, என்ன விஷயம்னு கேட்டாங்க. இல்லை என்ட்ரன்ஸ் எப்போன்னு கேட்க வந்தேன் சார். சார் என்ட்ரன்ஸ் நடந்துட்டுருக்கு, இனி ஒன்றும் செய்ய முடியாது, நீங்கள் போய் ஆஃபீஸ் போய் பணத்தை கட்டிட்டு போங்க அப்படின்னாங்க. இவங்களுக்கு அப்படியே ஷாக்காகி நிற்கிறாங்க. பணமும் கொண்டு போகலை. உடனே வீட்டுக்கு வந்தாங்க, பணம் கட்டிட்டு போக சொல்கிறாங்க அப்படின்ட்டு. உடனே வீட்டுக்கு வந்தாங்க, பணம் எடுத்தாங்க. அங்கே என்ட்ரன்ஸ் எக்ஸாம் முடியறதுக்கு முன்னாடி இவங்க ஆஃபீஸுக்குள்ளே போய் பணத்தை கட்டி அட்மிஷன் சீட்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க. இந்த காரியம் என் மகள் 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சதுக்கு பிறகு அங்கே ஒரு டீச்சர் எங்களுடைய உறவினர்களாக இருந்தார்கள். அவர்களிடம் இந்த சாட்சியை இவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள். அவர்கள் நம்பவே மாட்டேன்றாங்க. என்ட்ரன்ஸ் எழுதாம இந்த ஸ்கூல் சரித்திரத்திலே ஒரு பிள்ளைக்கு இதுவரைக்கும் அட்மிஷன் கொடுத்ததே கிடையாதுன்னு வாதினாங்க. ஹல்லேலூயா, அதுதான் உண்மை. என்ட்ரன்ஸ் எழுதாம அந்த ஸ்கூல்ல அட்மிஷனே கிடையாது. அது எவ்வளவு பெரிய மினிஸ்டருடைய பிள்ளையா இருந்தாலுமே கிடையாது. அவ்வளவு ஸ்ட்ரிக்டான ஒரு ஸ்கூல். ஆனால் கர்த்தர் சொன்னார், ஜாலினுக்கு நிர்மலா ஸ்கூல்ல
இடம் கிடைச்சிச்சு. ஹல்லேலூயா. அப்ப யார் அங்க வந்து அவங்கள்ட்ட பேசினது? யார் போய் அட்மிஷன் போட சொன்னது? யார் அட்மிஷன் போட்டது? கர்த்தருடைய வார்த்தை இவையெல்லாம் செய்து முடித்தது. ஹல்லேலூயா. அப்படி என்றால் கர்த்தர் இன்றைக்கும் நம்மோடு பேசுகிற தெய்வமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்படி கர்த்தர் பேசுகிற காரியங்கள் எவ்வளவோ சொல்லலாம். இப்படி ஒரு நாள்ல நான் எங்களுடைய மொட்டை மாடியில நடந்து கொண்டே ஜெபித்து கொண்டே இருந்தேன். டெரஸ்ல அப்படியே எனக்கு அடிக்கடி நடந்து ஜெபிக்கிற வழக்கம் உண்டு. எனவே அப்படியே நடந்துட்டே ஜெபிச்சுட்டே இருந்தேன். திடீரென்று ஒரு சத்தம் பிரத்யட்சமாக வானத்திலிருந்து உண்டாயிற்று. கழுகுக்கு சமமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகும் என்று சொன்னார். அந்த வார்த்தை கேட்டவுடன் வானத்தை அண்ணாந்து பார்த்து, ஆண்டவரே, கழுகுக்கு சமமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகும் என்று சொல்கிறீங்களே, அப்படின்னா நான் மொட்டையாக போகிறேன் அப்படின்னு கேட்டேன். ஆனால் அதுக்கு எனக்கு மறு உத்தரவு ஒன்றும் கர்த்தர் கொடுக்கவில்லை. ஏனென்றால் அவர் தாயினுள்ள கொண்டவர் இல்லையா, அவருக்கு தெரியும். நாட்கள் கடந்தது. ஒரு சில நாட்கள் மறுபடியாக கர்த்தர் என்னோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். ஒரு நாள் நான் பாத்ரூம்ல இருந்து குளித்து விட்டு என் பெட்ரூமுக்குள்ள நுழைகிறேன். என் 2 கையை இப்படியே விரிச்சிட்டு இருக்கேன். ஊசியே போனது என் கையில, இவ்வளவு ஊசி அப்படின்னு என் வாயிலே நான் சொல்லிட்டு, ஐயோ என்ன சொல்றேன் அப்படின்னு நானாவே அதை அப்படியே ஸ்டாப் பண்ணேன். நாட்கள் கடந்தது. என் சரீரத்தில் ஒரு கட்டி வந்துடுச்சு. அது நான் சாதாரணமான ஒரு கட்டி தான் அப்படின்னு நினைச்சேன். பார்த்தீங்கன்னா ஒரு சில மாதங்களுக்குள்ளாகவே அது திடீரென்று வளர ஆரம்பித்து விட்டது. நாங்கள் ஒரு நாள் ஊழியத்துக்காக 2 பேரும் காரில் போய்கொண்டே இருந்தோம். அப்போ எனக்கு அந்த கட்டி கொஞ்சம் பெயின் எடுக்க ஆரம்பிச்சது. நான் அப்போ சொல்கிறேன், அந்த கட்டி எனக்கு இப்போ கொஞ்சம் பெயின் எடுக்குது அப்படின்னு. அவங்க எதுவுமே இடத்துல பேசவில்லை. அப்படியே நேரே ஒரு ஹாஸ்பிட்டல் வாசலுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்தி வா என்று சொன்னார்கள். அந்த டாக்டர் அம்மா ஏற்கனவே எங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க. ஏன்னா அவங்களும் நல்ல பாடகி. ஐயாவும் நாங்கள் முதல் அங்கே நல்ல பாடகராக இருக்கிறோம் அப்படின்னால அநேக மேடைகள் அவங்களாம் சேர்ந்து பாடியிருக்கிறாங்க. எனவே என்னை அவங்க பரிசோதனை பண்ணி விட்டு என்ன ஒரு வார்த்தையுமே அவங்களுக்கு சொல்லவே இல்லை. அவங்கள பிடிச்சு திட்டுறாங்க. என்ன பாஸ்டர் இப்படி வச்சுட்டு இருந்திருக்கீங்க, நான் ஒரு சகோதரிக்குன்னு கூட உங்களுக்கு ஞாபகமே இல்லையா அப்படின்னு அவங்கள நல்லா திட்டிட்டு, ஒரு சர்ஜனை போய் பாருங்க அப்படின்னு ஒரு லெட்டர் எழுதி எங்கள்கிட்ட கொடுத்து விட்டு இன்னொரு பெரிய ஹாஸ்பிட்டலில் போய் அந்த டாக்டரை பார்க்க சொன்னாங்க. நாங்கள் பார்த்தோம். அவரும் என்னை டெஸ்ட் பண்ணிட்டு இம்மீடியட்டாக அட்மிட் பண்ணுங்க அவங்கள அப்படின்ட்டாங்க. அவரும் ஒரு நல்ல தேவனுடைய மனிதன் தான். உடனே இவர்களிடத்தில் வந்து அந்த லெட்டரை கொடுத்தோம். அவர்கள் எங்களை உடனே அன்றைக்கே அட்மிட் பண்ணணும்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி அதுக்குள்ள ப்ராசஸ் எல்லாம் பண்ணாங்க. முதலாவது அதை கட்டியை ரிமூவ் பண்ணாங்க. ரிசல்ட் வரும்படியாக ஹாஸ்பிட்டலில் வெயிட் பண்ண வச்சாங்க. 2-3 நாட்களுக்கு பிற்பாடு ரிசல்ட் வந்தது. கேன்சர் உள்ளெல்லாம் பரவி போய்விட்டது என்று சொல்லி, எனவே மேஜர் ஆப்ரேஷன் பண்ண வேண்டும் என்று சொல்லி அடுத்தபடியாக ஒரு மேஜர் ஆப்ரேஷன் பண்ணினார்கள். பல டாக்டர்ஸ் வந்து சேர்ந்து ஒரு குழுவாக ஆப்ரேஷன் பண்ணினார்கள். ஆனால் என்னுடைய சரீரத்தில் ஹை சுகர், 450 சுகர், அல்சர், கொலஸ்ட்ரால், ப்ரெஷர் எல்லாமே இருக்குது. அதனால கொஞ்சம் ரிஸ்கானது தான் அப்படின்னாங்க. ஆனால் டாக்டர் சொல்லிட்டாங்க, இவங்களை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம், ஏன்னா நிறைய பரவி போய்விட்டது, இவங்களை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம் என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட நாளில் நான் ஆப்ரேஷன் போகிறதுக்கு முந்தின நாள் இரவில் கூட கர்த்தனோடு பேசினார். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஆண்டவர் என்னோடு பேசிக்கொண்டே இருக்கிறார், என்னை அவர் ஆற்றிக்கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா.
அந்த ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேஷன் தியேட்டருக்கு உள்ளே போகும்போது நான் நினைத்தேன், என்ன ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்களே, இவங்க என்ன பண்ணுவாங்க, பணத்துக்கெல்லாம் என்ன செய்வாங்க, எங்களுக்கு சேவிங்ஸ் கிடையாது. ஏன்னா தாய் தோப்பு இல்லாத பிள்ளைகள் வளர்த்துட்டு இருக்கோம். ஒரு பக்கம் இந்த குறைபடும் போது அவரை நோக்கி பார்ப்போம், தேவன் குறைவை நிறைவாக்குவார், தேவைகளை சந்திப்பார். எனவே சேமிப்பு என்பது கிடையாது. இந்த சூழலில் அவங்க என்ன செய்ய போகிறார்கள்? விற்க வேண்டும் என்றால் எங்களிடத்தில் ஒரு டாடா சுமோ தான் இருந்துச்சு, அதை தான் விற்பார்கள், வேற எதையும் விற்க முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு தேட்டர் வாசல் வச்சு நான் சொன்னேன், நீங்க யாரிடத்திலும் கடன் வாங்கக்கூடாது, எதையும் விற்கக்கூடாது. நமக்கு எவ்வளவு தேவை இருந்தாலும் அது என்னுடைய பரலோகத்தை தகப்பன் நமக்கு தருவார் என்று சொன்னேன். ஹல்லேலூயா. கையில ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு பணச்செலவு அவ்வளவு இருக்குது. ஆனால் நான் சொல்றேன், யாரிடத்திலும் கடன் வாங்கக்கூடாது, எந்த பொருளையும் விற்கக்கூடாது. நமக்கு எவ்வளவு தேவை இருந்தாலும் அது நம்முடைய பரலோகத்தை தகப்பன் நமக்கு தருவார் என்று சொல்லிவிட்டு ஆபரேஷன் தியேட்டருக்குள்ளாக போனேன். ஹல்லேலூயா. நடந்தது என்ன தெரியுமா? அந்த ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேஷன் பண்ணி 14 நாட்கள் அந்த மருத்துவமனையில் ஏசி ரூம்ல நல்லா வச்சிருந்தாங்க, நல்லா பராமரித்தாங்க. நான் தூங்கும்படியாக நர்சஸ் அருகாமலே வச்சிருப்பாங்க. டாக்டர்மா வீட்டுக்கு போனாலும் அடிக்கடி ஃபோன் பண்ணி கேட்பாங்க, அவங்க தூங்குனாங்களா, சாப்பிட்டாங்களா, ப்ரெஷர் பார்த்தியா அப்படின்ட்டு இந்த கொடுத்த சிந்தனையே அவங்களுக்கு இருந்து கொண்டே இருந்தது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு நல்ல விசாரிக்கக்கூடிய ஒரு நல்ல மருத்துவரை கர்த்தர் எனக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். ஆமென். இதன் கூட இது நான் நினைச்சு இது ஒரு சாதாரண கட்டி இது ஆப்ரேஷன் பண்ணிட்டு சில நாட்கள் இருக்கிறோம், அப்புறம் வீட்டுக்கு போயிடுவோம் என்று நினைத்தேன். ஆனால் ஒரு நாள் அந்த டாக்டர் அம்மா சொல்றாங்க, இன்னொரு மருத்துவர் உங்களை வந்து பார்ப்பார் என்று சொல்லி பார்த்தால், ஒரு நாள் இரவு 11:15 மணிக்கு என் அறையின் கதவு தட்டப்படுது. மதுரையிலேயே அவர் மிக பிரபலமான ஒரு மருத்துவர், அவருக்கு நேரம் இல்லாதபடியினால் தான் அவ்வளவு லேட்டா வருகிறார். வந்தார், என் அருகாமையில் உட்கார்ந்து என் கையை பிடிச்சிட்டு, மேடம் நீங்க தானே சுகில் தான்? ஆமாம் சார். உங்களுக்கு ஃபர்தராக ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டியது இருக்கு. அந்த ட்ரீட்மெண்ட்னால நீங்கள் கருத்து போயிடுவீங்க, உங்கள் முடியெல்லாம் கொட்டி போயிடும், உங்களுக்கு வாமிட் வரும், டயரி ஆகலாம் அப்படின்னு அப்படியே அதனுடைய எல்லா நெகட்டிவையும் அப்படியே சொல்லிக்கொண்டே போகிறார். எனக்கு என்னடா இது என்ன சொல்கிறாருன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை. அவர் போனது பிறகு நான் உங்கள்கிட்ட சொன்னேன், அது என்னமோ சொல்கிறாரு, அது என்ன செய்யணும், இந்த ட்ரீட்மெண்ட்டில் எதுக்கும் நான் வரமாட்டேன், அவ்வளோதான், வேறு எதுக்குமே நான் வரமாட்டேன் அப்படின்னு ஒரே ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கு. அவங்க இந்த சமாளம் இப்படி தூங்க வச்சுட்டாங்க. 14 நாங்கள் கடித்து விட்டு நான் அந்த டாக்டர் அம்மாட்ட கேட்டேன், சிஸ்டர் நான் வீட்டுக்கு போய் நாங்கள் வளர்க்குற பிள்ளைங்க என்னை பார்க்க ரொம்ப ஆசைப்படுவாங்க, எனக்கு வந்து அனுப்பிவிடுங்களா அப்படின்னு கேட்டேன். அவங்க என்னை நல்ல காயமெல்லாம் மாற்றி கையிலெல்லாம் பிரித்துட்டு அனுப்பலான்னு நினச்சாங்க. ஆனால் நான் கேட்டபடினால சரி பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க. அனுப்பிவிட்ட பொழுது டாக்டர் அம்மாவை நான் பார்த்து நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொன்னோம். உடனே பாஸ்டர் பில் கேட்டாங்க. அவங்க பெரிய ஒரு கும்பிடு போட்டு, பாஸ்டர் நான் ஒரு பைசா கூட வாங்க மாட்டேன், பாஸ்டர் அம்மாவை மட்டும் நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. ஹல்லேலூயா. ஒரு பைசா கூட வாங்க மாட்டேன்ட்டாங்க. அன்பானவர்களே, இது எங்கேருந்து வந்து தயவு? என் பரலோகத்தின் தகப்பன் எனக்கு கட்டளை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம விசுவாசிக்கிற தகப்பன் நமக்கு உண்டு. அவர் மேல் நாம் நம்பிக்கை வைப்போம் என்றால் குறைவுகளை நிறைவாக்குற தேவன் இன்றைக்கும் நம்மோடு தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய தேவை இருந்தாலும் நாம் கலங்க தேவையில்லை. நம்முடைய வாழ்க்கையில அவர் சமயத்து கேட்ட சகங்கராக வெளிப்பட்டு கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. அதனால்தான் பக்தன் சொல்றார், அப்படி சொல்கிறார், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் விசுவாசித்தேன். யாரிடத்திலும் போய் கடன் வாங்கக்கூடாது, எதை விற்கக்கூடாது.
நமக்கு எவ்வளவு தேவை என்றாலும் பரலோகத்தின் தகப்பன் நமக்கு தருவார். இது ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் தான். இனிதான் இருக்கிறது பெரிய பெரிய செலவுகள், இனிதான் இருக்கிறது பெரிய ட்ரீட்மெண்ட்டு. இப்பொழுது டாக்டர் என்ன மட்டும் பார்த்து சொன்னாங்க, சார் நீங்கள் தயவு செய்து அந்த டாக்டரை மட்டும் போய் பார்த்துருங்க அப்படின்னாங்க. நான் ஒரு பெரிய கும்பிட அவங்களுக்கு போட்டேன். நான் போகவே மாட்டேன், இப்படி ஒரு ட்ரீட்மெண்ட்டை நான் எடுக்கவே மாட்டேன் அப்படின்னாங்க. ஒரு மருத்துவராக அவங்களுக்கு தான் தெரியும் இந்த வியாதி எவ்வளவு கொடூரமானது என்று சொல்லி அவர்கள் கெஞ்சி சொன்னார்கள். நான் உடனே சொன்னேன், இல்லை அப்படி இந்த ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக நான் எடுக்கணும்னா ஏதாவது ஒரு தேவனுடைய பிள்ளை இருந்தால் சொல்லுங்க, நான் போகிறேன், இல்லைன்னா போக மாட்டேன் அப்படின்ட்டு. அவங்களுக்கு பயங்கர ஷாக்காக இருந்துச்சு. ஏன்னா அந்த நாட்களில் ஆன்காலஜிஸ்ட் ரொம்ப ரொம்ப கிடையாது. அதனால் அவங்க ரொம்ப கலக்கமடைந்தாங்க. இன்னும் இவங்க இவ்வளோ சபனாக இருக்காங்களே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, சரி பசங்க நீங்கள் கூட்டிகிட்டு போங்க, நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்தது பிறகு அவங்க இழைப்படியாமல் தேடி ஒரு நல்ல மருத்துவரை கண்டுபிடித்து ஃபோன் பண்ணாங்க. பாஸ்டர், நான் ஒரு டாக்டரை கண்டுபிடிச்சிட்டேன், பாஸ்டர்மா அவங்க கூட்டிகிட்டு போங்க, அவர் நல்ல ஒரு கிறிஸ்டியன் தான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சரி என்று சொல்லி அங்கே என்ன கூட்டிகிட்டு போனாங்க. அந்த டாக்டர் என்னோடய ரிப்போர்ட்லாம் பார்த்து அவருக்கு ரொம்ப கலக்கமாகி போச்சு. என்னடா இந்த அம்மா இவ்வளோ பெரிய இதில் இருந்திருக்காங்க, ஹை சுகர் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, அல்சர் இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்குது, எல்லா வியாதியுமே இருக்குது, இந்த அம்மாவை நம்ம எப்படிடா குணப்படுத்துறது அப்படின்னு அவருக்கு கொஞ்சம் கலக்கமாக தான் இருந்துச்சு. ஆனால் ரிப்போர்ட்டெல்லாம் பார்த்துட்டு என்ன இப்படி ஒரு பார்வை பார்த்து ஸ்மெல் பண்ணிட்டு சொன்னார், ஒன்றும் இல்லைம்மா, கொஞ்சம் முடிக்கட்டும் பார்த்துக்கலாம். ஹல்லேலூயா. ஏன்னா ஃபஸ்ட்டு டியூமை கொடுத்தோன்னு கட்ட போகிறது என்னது, முடிதான். அதை பார்த்து நான் அரண்டக்கூடாதுல்ல, அதனால் அதை மட்டும் சொன்னார். ஒன்றும் இல்லைம்மா, கொஞ்சம் முடிக்கட்டும், அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ லெக்குவாக சொல்லிவிட்டார். இதுதான் தேவனுடைய பிள்ளைகளோட வாயிலிருந்து வருகிறது. ஹல்லேலூயா. அந்த டாக்டர் சொன்னது உண்மைதான். ஆனால் ஒரு பேஷண்ட்டுக்கு அப்படி சொன்னால் எப்படி இருக்கும். ஆனால் இந்த டாக்டர் பாருங்க மிக லகுவாக சொல்லி அதற்காக நம்மளை ஆயத்தப்படுத்துகிறேன். ஹல்லேலூயா. அப்போ ஃபஸ்ட்டு கியூமோ கொடுக்க போகிற நாள் அந்த ஹாஸ்பிட்டலில் பயங்கரமான க்ரௌடு, ஒரு ரூம்ல கூட இல்லை. எங்களை குறிப்பிட்ட டைமுக்கு வர சொல்லிட்டாங்க. நாங்கள் கரெக்டாக போனால் இந்த நர்ஸை சொல்கிறாங்க எந்த இடத்துலையும் ரூமே இல்லை அப்படின்ட்டு. அப்புறம் கடைசியில் அவங்க ஒரு காமன் வார்டு ஒன்று இருக்குது, அதில் நிறைய இதே மாதிரி ஒரு பெரிய ரூமு, அதில் நிறைய பெட்டு போட்டிருக்காங்க. அந்த பெட்டு பார்த்தீங்கன்னா உண்மையிலே அதை நான் சொல்லக்கூடாது, ஆனாலும் நான் சொல்கிறேன். அது ஏனென்றால் எனக்கு வந்து மருத்துவமனைனாலே பிடிக்காது, மருந்துனா பிடிக்காது, ஊசி போட்டதே கிடையாது, ஈவன் டெலிவரி கூட நான் போக மாட்டேங்க. அந்த அளவுக்கு நான் வளர்ந்ததுனால அந்த அந்த காமன் வார்டு வந்து ரொம்ப எளிய ஜனங்கள் படுத்திருக்கிறாங்க. அந்த நடுவில் ஒரே ஒரு கட்டில் மட்டும் இருக்குது. நான் திகச்சு போய் இந்த இடத்துலையா இங்கேயா இப்படி உட்கார்றது அப்படின்ட்டு நான் நினைச்சேன். அப்படி நினைச்ச உடனே கர்த்தர் சொல்கிறாரு, துன்மார்க்கரோடே எனக்கு பிரேத குழியை நியமித்தார்கள், ஆனாலும் அவர் மரித்த போதோ ஐஸ்வர்யவானோட இருந்தார் என்று கர்த்தர் பேசினான். பேசின உடனே அப்படியே ஆண்டவரே உமக்கே துன்மார்க்கரோட பிரேத குழியை நியமித்தார்களே, நான் எம்மாத்திரம் சொல்லி என்னை திடப்படுத்தி கொண்டு அந்த கட்டில் போய் சரியாக கூட உட்காரல, இப்படி உட்கார போறேன் பாருங்க. ஒரு நர்ஸ் ஓடி வந்தாங்க, மேடம் 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 நீங்கள் அங்கே இல்லையா, நீங்கள் எங்கே வரணும் சொல்லி டாக்டர் ரூமில் எனக்கு படுக்க வச்சு எனக்கு கியூமோ கொடுத்தாங்க. ஹல்லேலூயா. துன்மார்க்கரோடு எனக்கு பிரேத குழியை நியமித்தார்கள், ஆனாலும் அவர் மரித்த போது ஐஸ்வர்யவானோடு இருந்தார் என்று சொல்லப்பட்ட வசனத்தின்படியாக கர்த்தர் இப்படியாக ஒவ்வொரு காரியத்திலும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஆண்டவர் எனக்கு அற்புதங்களையும் செய்து அவருடைய வார்த்தைகளில் கொடுத்து 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 என்னை வழிநடத்தி கொண்டே வருகிறார். ஹல்லேலூயா. அவர் எவ்வளவு மகத்துவமுள்ள தெய்வம் பாருங்க. அவருடைய அன்பை உண்மையிலேயே நாம் ஆராய்ந்து பார்க்கவே முடியாது, அவ்வளவு மகத்துவமா. அதை நான் யோசிப்பேன், ஆண்டவரே நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, என் மேல் இத்தனை அன்பு கூறுவதற்கு நான் எம்மாத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அவர் என்னை விட்டு விலகாதபடி என்னோடு இமைப்பொழுதும் அவர் கூடயே நடத்தி கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. சரி, இப்படியாக ஃபர்ஸ்ட் கியூமா கொடுக்கப்பட்டது. கியூமா கொடுத்து கொண்டிருக்கும் போதே என்னுடைய கால் விரல் நுனியிலிருந்தே வேதனை ஆரம்பித்தது. அப்படியே ஊசியை இப்படி குத்தி அப்படி இப்படி சுண்டி எடுத்தால் எப்படி இருக்கும், ஒரு ஹூக்கு போட்டு அப்படி சுண்டி எடுத்தால் எப்படி இருக்கும், அப்படி ஒரு வேதனை என்னுடைய விரல் நுனியிலிருந்து ஆரம்பித்தது.
அந்த கியூமோ கொடுத்து முடித்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டோம். அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமாக காலிலேருந்து ஆரம்பித்த வேதனை சரியாக 17ஆவது நாள் என்னுடைய கால்களை அசைக்க முடியவில்லை. உடம்பு முழுவதும் வலி, வேதனை தாங்க முடியவில்லை. 17ஆவது நாள் காலையில் என்னுடைய தலை மிகவும் வலித்தது, பயங்கரமாக வலித்தது. நான் படுக்கலை எந்திரிச்சு உட்கார்ந்துருக்கேன். எனக்கு வலிக்குன்னு சொல்றதுக்கு வலிக்குது, வாய் தந்து பேச முடியல, அவ்வளோ ஒரு கொடூரமான வலி. எனவே எழுந்து உட்கார்ந்து படுக்கல் உட்கார்ந்து என் தலையை எப்படியே பிடிச்சிட்டு, ஐயோ எனக்கு வலிக்குது, எனக்கு வலிக்குது வலிக்குதுன்ட்டு அதை சொல்ல முடியாமல் ஒரு தடவை ஒரு சில நேரம் சொல்லிட்டு அந்த வலியெல்லாம் கண்ணீராக தான் கொட்டினது. அவ்வளோ கொடூரமான வேதனையோடு சில நேரங்கள் கொஞ்ச நேரம் கழித்து என் தலையிலேருந்து கையை எடுத்தேன். நான் வைக்கும்போது வெறுங்கையாக வைத்தேன், எடுக்கும்போது அப்படியே மூடி டோப்பா முடிய மாதிரி கையில் கலண்டு வந்தது. அந்த மருந்து ஒவ்வொரு கெட்ட செல்களை அழித்து கொடுத்ததான மருந்து நல்ல செல்களை கூட சேர்த்து அழித்து ஒவ்வொரு அந்த தலையில் உள்ள ஒவ்வொரு செல்லையும் அது போய் தொட்டபடியினால அதனோட முடிகள் எல்லாம் அப்படியே கலண்டு வந்தது. கையில் முடி, சரீரத்தில் வேதனை. அப்படிப்பட்ட நேரத்தில் இப்படியே கையில் முடி அப்படி பார்த்துட்டு அப்படியே இருக்கிறேன். மறுபடி கர்த்தருடைய வார்த்தை எனக்கு நேராக கடந்து வந்தது. ஒரு தாயை போல, லிட்ரலி ஒரு தாய் இருந்தால் எப்படி ஹக் பண்ணி நம்மளை இது பண்ணுவாங்க, அதே போல ஆண்டவர் சொல்றாரு, மகளே, கழுகுக்கு சமமாய் உன் வயது திரும்ப 4 வயது போலாகும் என்று சொன்னேனே, அப்பொழுது நீ கேட்டாய் அல்லவா? நான் மொட்டை ஆக போறேன்னு கேட்டாய் அல்லவான்னு சொல்லிவிட்டு என்னை அப்படியே அரவணைத்ததை நான் ஃபீல் பண்ணேன். அந்த வார்த்தையின் என் உள்ளத்தில் மிக்க தைரியத்தையும் சந்தோஷத்தை கொடுத்தது. கர்த்தருடைய வார்த்தையின் உள்ளத்தில் வந்தபடினால என் வேதனை மறந்து தேவனை துதிக்க ஆரம்பித்தேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து 22ஆம் நாள் மறுபடியும் அடுத்த கியூமோக்கு போக வேண்டும். முதல் கியூமோவிலே நாக்கில் உள்ள டேஸ்ட் பட்ஸ் எல்லாம் செத்து போய்விட்டது. தலையிலிருந்து கால் வரைக்கும் எந்த இடத்திலும் ஒரு சிறு முடி கூட இல்லை, முழு மொட்டையாக்கப்பட்டேன். இந்த போட்டோவில் நீங்க பார்த்துருப்பீங்க, போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். முழு மொட்டையாக்கப்பட்டேன். கழுகுக்கு சமமாய் சொல்லப்பட்டது போல, கழுகு எப்படி முடிகளெல்லாம் உதிர்த்து கண்மலைக்குள்ளே தஞ்சம் புகுமோ, அதே போல நான் முழு மொட்டையாக்கப்பட்டு வீட்டுக்குள்ளே அடைப்பட்டு கிடந்தேன். அதே நேரத்தில் 3 கியூமோ கொடுத்தாச்சு. மிக கொடூரமான வேதனை, ஒன்றுமே சாப்பிட முடியவில்லை. காலையில் ஒரு நர்ஸ் வருவாங்க, இன்சுலின் போடுவாங்க. ஈவினிங் ஒரு நர்ஸ் வருவாங்க, இன்சுலின் போடுவாங்க. தேவன் எனக்கு ஏற்படுத்தியிருந்த மகத்துவங்கள் எல்லாம் பயங்கரமாக இருந்தது. ஆனால் சாப்பிடுறதுக்கு சாப்பாடு வைப்பாங்க, என்னால் ஒரு அரை இட்லி கூட சாப்பிடவே முடியாது. தேங்காய் சட்னி வச்சு பார்ப்பாங்க, தக்காளி சட்னி வச்சு பார்ப்பாங்க, சாம்பார் வச்சு பார்ப்பாங்க, எதையோ கேட்பாங்க. என் ஹஸ்பண்ட் கேட்பாங்க, ஏம்மா எதையாவது உனக்கு பிடித்ததை சொல்லுமா, நாங்கள் வாங்கி தர்றோம்னு. ஒரே வெறுப்பு. உலகத்தில் மனுஷனுக்கு சாப்பிட்றது என்ன இருக்குதுன்னு தோணும். அவ்வளவு கொட்டிய வெறுப்பு. என்ன நாக்கில் டேஸ்ட் பட்ஸே இல்லையே, சாப்பிடக்கூடிய பசியே இல்லையே. மிக கஷ்டப்பட்டேன், தண்ணி குடிக்க முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்போ அப்படிப்பட்ட நாட்களில் கீமோதெரப்பியோட ரேடியேஷன் கொடுக்க வேண்டும்னு சொன்னாங்க. அந்த ரேடியோ தெரப்பியும் மிக கொடுமையானது. எல்லாருக்கும் ஒரு சில நிமிஷங்கள் கொடுப்பாங்க, எனக்கு அதிகமான நிமிஷங்கள் கொடுத்தாங்க. ஏன்னா ரொம்ப பரவி போயிருக்குது, அதனால இவங்களை காப்பாற்றுறது கடினம் என்று சொல்லி அதிகமான நேரம் கொடுத்த அப்படின்னால எனக்கு அந்த இடமெல்லாம் வெந்து, ஒரு கோழியை தீயில போட்டு சுட்டா அதனுடைய தோல் எப்படி உப்பி புஃப்னு வரும் பூரி மாதிரி, அதே மாதிரி என் உடம்பெல்லாம் வெந்து அப்படியே பூரியை போல தோல்கள் எல்லாம் உப்பு போய்விட்டது. உடம்புல வஸ்திரம் போட முடியவில்லை, உட்கார முடியவில்லை, நடக்க முடியவில்லை, சாப்பிட முடியவில்லை, பேச முடியவில்லை. எந்த அளவுக்கு சத்துரு நசுக்க வேண்டும் என்று நினைத்தானோ அந்த அளவுக்கு நசுக்கி பார்த்தான். ஆனால்
கர்த்தர் என்னோடு கூட இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மிக கொடிய வேதனை, 28 நாட்கள் ரேடியோ தெரப்பி, 8 தடவை கியூமோ தெரப்பி, கொடூரமானது. 6வது கியூமோ கொடுக்கும் பொழுது அவ்வளவுதான், இனி நான் பிழைக்க மாட்டேன் என்ற நிலைக்கு வந்துவிட்டேன். ஏனென்றால் ஏற்கனவே ஹை சுகர், பிரஷர், அல்சர், கொலஸ்ட்ரால். இந்த கியூமோ கொடுக்க 2 கிட்னிலையும் புரோட்டீன் டெபாசிட் ஆகிவிட்டது. ஆல்மோஸ்ட் கிட்னி அவுட் ஆகக்கூடிய ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டேன். எனவே அது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் எனக்கு சாப்பிட முடியாமல் இருக்க, இன்னொரு பக்கம் டாக்டர்ஸ் சொல்றாங்க மீன் சாப்பிடாதீங்க, முறுக்கு சாப்பிடாதீங்க, வடை சாப்பிடாதீங்க, இப்படி அதை சாப்பிடாத. இது அப்ப என்னதான் சாப்பிடுறது தெரியல. புரோட்டீன் உள்ள பொருட்கள் எதுவும் சாப்பிடக்கூடாது. இப்படி ஒரு பக்கம் சாப்பிடுன்னு கெஞ்சுறாங்க, ஒரு பக்கம் இதை சாப்பிடாத அதை சாப்பிடான்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அன்பானவர்களே, மிகவும் கொடியதான வேதனை அனுபவித்துக் கொண்டதேன். 6வது கியூமோல முடியவே முடியாது, அவ்வளவுதான், மரித்து விடுவேன் என்றதான ஒரு கொடூரமான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்ட போது வேதனை தாங்க முடியாமல் கதறுவேன். அப்பொழுது ஹஸ்பண்ட் சொல்லிட்டாங்க, போதுமா, அதோட இந்த ரேடியேஷன் கொடுக்கறதால காஃப், தொடர்ந்து இருமல், ரேடியேஷனால அந்த எலும்புகள் நரம்புகள் எல்லாம் சுட்டு எரிக்கப்பட்டதுனால அதனுடைய வேதனை தாங்க முடியாமல் இருமல் இருமல் இருமல், இரவும் பகலும் இரவும் பகலும் இரவும் பகலும் 3 வருஷம் இருமிட்டே இருந்திருக்கிறேன். அவ்வளவு கொடிய இருமல் வேற, பயங்கரமாக கஷ்டப்பட்டேன். அப்ப சொன்னாங்க, போதுமா, நீ படுகிற வேதனைகளால பார்க்கவே முடியல, நீ மரித்தால் இப்படி கூட மரித்து போய்க்கோ, ஆனால் இன்னும் 2 கியூமோ கொடுத்து உன்னை நாங்கள் கஷ்டப்படுத்த விரும்பவில்லை அப்படி என்று சொன்னார்கள். சரி என்று சொல்லி அந்த மருத்துவரை பார்க்க போனோம். மருத்துவத்தில் போய் சொன்னாங்க, டாக்டர் ப்ளீஸ் என் மனைவிக்கு கியூமோ கொடுக்கறத நிறுத்தி விடல, அவங்களால் தாங்க முடியவில்லை, அவங்க படுகிற வேதனை எங்களால் பார்க்கவும் முடியவில்லை, எனவே அவர்கள் மரித்தால் இப்படியே மரித்து போகட்டும், இதற்கு மேலும் அவர்களை கொடுமைப்படுத்த வேண்டாம் என்று சொன்னார்கள். ஆனால் மருத்துவரோ, இல்லை பாஸ்டர் ப்ளீஸ், எப்படியானாலும் நம்ம ட்ரை பண்ணுவோம், இன்னும் 2 கியூமோ எப்படியாவது கொடுத்து விடுவோம் என்று சொன்னார்கள். நாங்கள் வீட்டுக்கு வந்தோம், யோசித்தோம், ஏன் இந்த டாக்டர் நம்ம மேலே இவ்வளோ அக்கறையாக பேசுகிறாரு, எதற்காக சொல்லுகிறாரு, நம்மிடத்தில் ஒரு பைசா வாங்குறது இல்லை. அந்த மருத்துவர் அதுக்கு முன்பாக எங்களுக்கு தெரியாது, ஆனால் இந்த ட்ரீட்மெண்ட் மூலமாக தான் பழகினோம். எங்கள் மேலே மிகுந்த அன்பு வைத்து ஃபோன் பண்ணி இத்தனை மணிக்கு வாங்க பாஸ்டர்பாங்க. அவர் வேற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறாரு, அதனால இப்போ உதாரணமாக ஒரு 5 மணிக்கு வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 5 நிமிஷம் லேட் ஆகிட்டாலும் காரை வேகமாக கொண்டு நிப்பாட்டிட்டு ஓடி வருவார். வந்து சாரி பாஸ்டர் வாங்க அப்படின்ட்டு வேகமாக வந்து அப்படி அறையின் கதவை திறந்து எங்களை போய் நாங்கள் உட்கார்ந்தவர் தான் அவர் வந்து உட்காருவார். ஹல்லேலூயா. அந்த அளவாய் கர்த்தர் எங்களுக்கு மருத்துவரை நியமித்து வைத்திருந்தார். ஹல்லேலூயா. ஆஸ்பத்திரி போவோம், டாக்டர்ஸ் ஃபீஸ் கிடையாது, நர்சிங் ஃபீஸ் கிடையாது, பெட் ஃபீஸ் கிடையாது, எதுவும் கிடையாது. எல்லாம் பரலோகத்தின் தகப்பன் நமக்கு கட்டளையிட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த தேவன் எத்தனை அன்புள்ள தெய்வம். ஆமென். அவர் அதுக்கு முன்பாக பழக்கமுள்ளவரும் அல்ல, ஆனால் எங்கள் மேல் அவ்வளவு அன்பு வைத்து எங்களுக்காக அவர் இவ்வளவு செய்கிறாரு. அப்படி ஏன் இந்த டாக்டர் இவ்வளவு பேசுறாரு, பணத்துக்கு ஆசைப்படவில்லை, அதனால கண்டிப்பாக எடுத்துருவோம் அப்படின்ட்டு ஒரு முடிவெடுத்து மறுபடியும் போய் அதை 2 கியூமோ எடுத்தோம். என்னுடைய ஒயிட் பிளட் செல்ஸ் எல்லாமே குறைஞ்சிருச்சு, ரொம்ப டவுன் ஆயிடுச்சு. அவ்வளோதான், நான் மறிச்சிருவேன்னு சொல்கிற நேரத்தில் பாஸ்டர் அந்த நேரத்தில் நிறைய பாடல்கள் எழுதினாங்க, வியாதிக்காக நிறைய பாடல்கள் எழுதினாங்க. அந்த பாடலாம் இன்னைக்கும் கிரியை செய்கிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அன்பார்களே, அந்த நேரத்தில் ஒரு பாடல் எழுதினாங்க, நானும் என் வீட்டார் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். சாத்தானுக்கு சவுக்கடி கொடுக்கும்பனாக ஒரு ஸ்டான்ஸ் எழுதினாங்க, என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் நாங்கள் சேவையை தொடருவோம். ஹல்லேலூயா. மரணமானாலும் சரி, ஜீவனானாலும் சரி, கர்த்தருடைய ஊழியத்தை
நாங்கள் தொடருவோம் என்று சொல்லி ஒரு பாடலை எழுதினார்கள், பாடினார்கள் விசுவாசத்தோடு. ஹல்லேலூயா. அதே நேரத்தில் என்னுடைய மூத்த மகன் அவன் தரிசனத்தோடு இருந்தான். எங்கள் சபையில் ஒரு முறை ஒரு ஊழியக்காரன் வந்து தீர்க்க தரிசனமாக சொன்னார், சகோதரிய சரீரத்தில் கத்திப்படுதுன்னு. அப்போ அதை கேட்டோடனே என் காதலை அடைச்சிக்கிட்டேன். நானாவது ஏதாவது வந்தால் ஹாஸ்பிட்டல் போனதாதுன்னு நினச்சேன். ஆனால் அது குறிப்பிட்ட நாட்கள் வந்தது. அருமையானவர்களே, அது என் மகன் கருத்தாய் கவனித்து நாங்கள் வெளியே உடைத்து போயிருக்கும் போதெல்லாம் அவனுடைய தம்பி என் தங்கச்சி ஆலயத்துக்கு கூட்டிட்டு போய் நேர் முழங்கால் பண்ணிட்டு ஜெபிப்பான். அது மாத்திரமல்ல, அவன் இரவு 2 மணி வரைக்கும் ஆலயத்தில் போய் நேர் முழங்கால் போட்டு 2 கரங்களை உயர்த்தி எனக்காக ஜெபிப்பான். 2 மணி வரைக்கும் ஜெபிச்சுட்டு என் தலைமாட்டில் வந்து நின்று சொல்லுவான், மம்மி யூ ஆர் ஹீல்ட் வித் தி நேம் ஆஃப் ஜீசஸ் அப்படிமா. அதே மாதிரி கால் மாட்டில் வந்து நின்று சொல்லுவான். அவன் அந்த விசுவாசத்தை எனக்கு அப்ளை பண்ணான். ஹல்லேலூயா. சொல்லிட்டு அவன் சொல்லுவான், அம்மா மறிக்க மாட்டாங்க, அம்மாவை உலகம் முழுவதும் அந்த சாட்சியாக வைப்பாருன்னு சொல்லி. ஹல்லேலூயா. ஒரே ஒரு விஷயம் அவன் ஃபோட்டோ எடுக்கும்போது நான் பார்த்தேன். பார்க்கும்போது என் முகத்தை நான் மறைச்சிட்டேன். இந்த லட்சங்கள் போய் அம்மாவை எடுக்க ஃபோட்டோ எடுக்கிறியப்பா அப்படின்ட்டு மறைச்சிட்டேன். அதுக்கப்புறம் எல்லாம் அவன் சைலண்டில் போட்டு தான் 100கணக்கான ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுருக்கான். பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோஸ் தான் இன்னைக்கு சாட்சிகளாக விளங்குது. ஹல்லேலூயா. இல்லாட்டி நான் சொல்கிறேன், இந்த அம்மா சரி ஏதோ ஒரு கேன்சர் வந்திருக்கோம், ஏதோ நல்லாயிட்டாங்க அப்படின்னு போயிடுவீங்க. ஆனால் இந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்களா, இதை பார்க்கும் பொழுதுதான் நம்முடைய தேவன் எவ்வளவு உருவாக்குகிற தேவன். ஹல்லேலூயா. நம்மளை உருமாற்றுகிற தேவன். ஹல்லேலூயா. கழுகுக்கு சமமாய் நம்முடைய வயதை திரும்ப வாழ வயது போராக்குகிற தேவன். ஹல்லேலூயா. நான் மரித்து இன்னைக்கு உயிரோட வந்து இன்னைக்கு 18வது வருஷத்துல நிற்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவன் இத்தனை ஆண்டுகளை எனக்கு தந்து ஆண்டவர் சொன்னார், எனக்கு நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாக சமாதானத்தை காண்பாய். ஹல்லேலூயா. அந்த வாக்குத்தத்தத்தின்படியாக இன்றைக்கு ஆண்டவர் எங்களுக்கு 3 பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். 2 ஆண் மக்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற போதகர்களாக இருக்கிறார்கள். 3வது மகளை கர்த்தர் இங்கே கொண்டு வந்திருக்கிறார். மருமகன் இங்கே வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. ஹல்லேலூயா. 6 பேர பிள்ளைகளை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. அன்பானவர்களே, பிள்ளைகளின் பிள்ளைகளை பார்க்கும்படியாக கர்த்தர் எனக்கு தீர்க்காயுசை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர்களெல்லாம் என்னுடைய மடியில் வளர்க்கக்கூடிய ஒரு வாக்கியத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். எப்படி நகோமி ஒன்றுமில்லாமல் இழந்து போனவள், ஆனால் தன்னுடைய பேரப்பிள்ளையை எடுத்து அவள் மடியிலே வளர்க்கிற வாக்கியம் கிடைத்ததோ, அதே போல மரணத்துக்கு ஏதுவான இந்த சரீரத்தை கர்த்தர் உயிர்ப்பித்து அவருடைய ஜீவனை கொடுத்து என் 6 பேரப்பிள்ளைகளை என்னுடைய மடியில வளர்க்கத்தக்கதாக தேவன் பாராட்டினார். ஹல்லேலூயா. அந்த தேசத்தில் இந்த தேசத்துக்கு வந்தாலும் என் பேரப்பிள்ளைங்க என்னை விட மாட்டேங்கிறாங்க. மம்மிமா 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 வாங்க. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் பெரியவன். ஆமென். அவர் பெரிய காரியங்களை செய்கிற தேவன். அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிற தெய்வமாக இருக்கிறார். அல்லேலூயா. எனவே கழுகுக்கு சமமாய் நம்முடைய வயது வாழ வயது போனாகிறது. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. நானும் என் வீட்டார் முயன்றால் கர்த்தரை சேவிப்போம். அந்த பாட்டு பாடுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நாம் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அது மாத்திரமல்ல, இன்னொரு முக்கியமான ஒரு சாட்சி, இந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்ததான அந்த டாக்டர்கள் அவர்கள் எங்கள்கிட்ட காசு வாங்காதபடினால ஒவ்வொரு முறையும் நான் அவர்களிடத்துல சொல்லுவேன், பிரதர் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் பேரை பெருமைப்படுத்துவார். இதுதான் நாங்கள் அவர்களுக்கு சொல்லிக்கொண்டே வந்தோம். பார்த்தீர்கள் என்றால் அவர் அவருடைய ஃபேமிலி ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். பார்த்தால் அவர்கள் எங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து முடிக்கிறது முன்பாகவே ஒரு 5 மாடி கட்டடத்தை கட்டினார்கள். தேவன் எனக்கு கொடுத்த சுகத்தை பார்த்து இவர்கள் பிழைப்புக்குரியவர்கள் அல்ல, இவர்கள் மறிக்க வேண்டியவர்கள். ஏன்னா அவர்கள் குடும்பத்தில் முழுவதும் டாக்டர்ஸ், ஒவ்வொரு வியாதிக்கும் டாக்டர்ஸ் இருக்காங்க. அவங்க ஃபேமிலியில் எல்லாருமே டாக்டர்ஸ். அப்போ அவங்கெல்லாம் பார்த்து இந்த கட்டடத்தை நீங்கள் தான் பிரதிஷ்டை பண்ணணும்னு சொல்லிட்டாங்க.
ஆண்டவருடைய கிருபையினால அந்த 5 மாடி ஹாஸ்பிட்டலில் நாங்கள் போய் பிரதிஷ்டை பண்ணணும். பிரதிஷ்டை பண்ணோன்னே நான் அவங்கள்ட்ட ஒரே ஒரு ரிக்வஸ்ட் பண்ணேன், இது வந்து மற்ற ஹாஸ்பிட்டல் மாதிரி இருக்கக்கூடாது, இந்த ஹாஸ்பிட்டலில் தேவனுடைய நாமம் மகிமைப்படணும், இங்கே ஒரு ஆராதனை நடத்த வேண்டும் என்று நாங்கள் வாஞ்சிக்கிறோம் என்று சொன்னோம். உடனே அவர்கள் அது சொன்னாங்க, எங்கள் ஃபேமிலியில் எல்லாத்தையும் கேட்டுட்டு சொல்லணும். நாங்கள் வீட்டுக்கு வர முன்னாடி ஃபோன் வந்துச்சு, அம்மா நீங்கள் தாராளமாக நடத்துங்கன்னு சொல்லி. ஹல்லேலூயா. இப்பொழுது அந்த டாக்டர்ஸே ஸ்பீக்கர் பாக்ஸ் வாங்கினாங்க, மைக் வாங்கினாங்க, கீபோர்டு வாங்கினாங்க, எல்லாம் வாங்கி ஒரு சர்ச் மாதிரி அவங்க எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. ஹல்லேலூயா. அங்கிலிருந்து 2012 வருஷத்திலிருந்து கர்த்தருடைய கிருபையினால் இந்த நாள் வரைக்கும் அந்த மருத்துவமனையில ஈவினிங் ஆராதனை, கேன்சர் பேஷண்ட் நடுவில், அந்த டாக்டர்ஸ் நடுவில், நர்சஸ் நடுவில் ஆராதனை நடந்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் வெளியே போய் செய்ய முடியாத ஊழியத்தை, வெளியே போய் நிறைவேற்ற முடியாத ஊழியத்தை, சபை செய்ய முடியாத ஒரு ஊழியத்தை கர்த்தர் நமக்கு அங்கே ஆயத்தப்படுத்தி கொடுத்தார். ஹல்லேலூயா. எனவே ஒவ்வொரு வாரமும் அநேக இந்துக்களும் அநேக முஸ்லிம்களும் அதிகமாக வருவார்கள். அங்க பட்டை போட்டுட்டு வந்து முழங்கால் போட்டு இவர்கள் செவிகள் சொல்றாங்க, பர்தா அணிந்து கொண்டு குல்லா அணிந்து கொண்டு முழங்கால் படிட்டு கண்ணீரோடு ஜெபிக்க சொல்கிறாங்க. ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர்கள் கடந்து போற பாதை அப்படிப்பட்டது. சுவிசேஷம் அறிவிக்கப்படும் பொழுது அவர்கள் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள், அங்கீகரித்துக் கொள்கிறார்கள், ஜெபிக்க சொல்கிறார்கள். அநேக ஆண்டவரை அறிய, அநேக அற்புதங்கள் நடக்க, அநேக மருத்துவர்கள் அங்கே மருத்துவர் கூட ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் வந்து நம்முடைய சபையில எடுக்க வந்தாங்க. ஹல்லேலூயா. இப்படியாக கர்த்தர் இந்த வியாதியின் மூலமாக அவருடைய நாமம் மகிமைப்படவும் மகிமை பற்றுக் கொண்டிருக்கத்தக்கதாக கர்த்தர் கிரியை செய்கிறார். ஹல்லேலூயா. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் சுகிர்தாவின் தேவன். ஆமென். உங்களுடைய தேவன் நீங்க வாய்ச்சு சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும், நம்முடைய தேவன் மட்டும் சொல்லாதீங்க, என்னுடைய தேவன் உரிமை கொண்டாடுங்க, உங்க பேரை சொல்லுங்க. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் சுகிர்தாவின் தேவன் மரண பரியந்தம் என்னை நடத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை உண்மை உள்ளது. அவருடைய வார்த்தையின்படியே மறுபடியும் எனக்கு கர்த்தர் ஜீவனை கொடுத்தார், மறுபடியும் எனக்கு சரீரத்தை கொடுத்தார், மறுபடியும் உருவத்தை கொடுத்தார், மறுபடியும் கலரை கொடுத்தார், மறுபடியும் முடியை கொடுத்தார், மறுபடியும் வாழ வயது போல இன்னைக்கு 18வது வயசுல வந்து நிற்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். ஆமென். அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. Jesus, நானும் என் வீட்டாரும் கர்த்தரை சேவிப்போம். நானும் என் வீட்டாரும் கர்த்தரை சேவிப்போம். அவர் ஜீவன் உள்ள தேவன், ஒருபோதும் மாறாதவர். அவர் ஜீவன் உள்ள தேவன், ஒருபோதும் மாறாதவர். அவருக்கு ஒப்பாய் வேறு யாரும் இல்லை, ஆகவே சேவிப்போமே. அவருக்கு ஒப்பாய் வேறு யாரும் இல்லை, ஆகவே சேவிப்போமே. நானும் என் வீட்டாரும் கர்த்தரை சேவிப்போம். நானும் என் வீட்டாரும் கர்த்தரை சேவிப்போம். கோடி ஜனங்களிலே நம்மை தேர்ந்தெடுத்தார். கோடி ஜனங்களிலே நம்மை தேர்ந்தெடுத்தார். அழைப்பினை ஏற்று அழைத்தவருக்கு சேவை செய்கிறோம். அழைப்பினை ஏற்று அழைத்தவருக்கு சேவை செய்கிறோம். நானும் என் வீட்டாரும் கர்த்தரை சேவிப்போம்.
Praise the Lord. கர்த்தருக்கெல்லாம் கரங்களை தட்டி மகிமை செலுத்துவோமா? சகல துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் அவர் பாத்திரமானவர். நேற்று நம்முடைய பைபிள் ஸ்டடியில ஸ்மிர்னா சபையை குறித்து நாம் தியானித்த பொழுது நான் சொன்னேன், கர்த்தருடைய வசனத்தின் வல்லமையை உணர்ந்து கொண்டவர்கள் அதை விட்டு ஒரு நாள் விலக முடியாது. அந்த வசனத்தின் வல்லமை யோபு 42 இருந்து ஒரு வசனத்தை பார்த்தோம். அதே அதிகாரத்துல 42 7வது வசனத்துல தேவன் சொல்லுவார், என் தாசனாகிய யோபு நிதானித்து பேசியது போல நீங்கள் என்னை குறித்து நிதானித்து பேசவில்லை என்று சொல்லுவார். நேற்று ஸ்மிர்னா சபையை குறித்து நாம் தியானித்த பொழுது சொன்ன, நம்முடைய வாழ்க்கையில ஒரு கஷ்டங்களும் துன்பங்களும் வரும் பொழுது இந்த உலகத்தை போல புலம்புகிறதற்கு நம்முடைய நாவு எழுப்புகிறதா, அல்லது இந்த உலகத்தை போல நான் நேற்று பேசும்போது சொன்னேன், ஐயோ அப்படின்னு ரொம்ப சாதாரணமா சொல்லுவாங்க. நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவர்கள். அந்த வசனத்தை சுதந்திரித்தவர்களுக்கு முதல்ல வாயில் அந்த வசனம் தான் வரும். ஆண்டவரை நீர் வாக்களித்தவர் உண்மை உள்ளவர். சாலமோன் ஆலய பிரதிஷ்டையின் போது சொல்லுகிறான், என் தகப்பனுக்கு நீர் வார்த்தையினாலே சொன்னதை கரங்களினாலே நிறைவேற்றினவர். அவர் இந்த நாளில நான் சொன்ன, எப்பவுமே நான் சொன்ன வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, சங்கீதத்தை வாசிக்கும் பொழுது அங்க இருக்கிற பேரை எடுத்துட்டு நம்ம பேரை போட்டு நம்ம வாசிக்கணும். இன்னைக்கு நம்ம கேட்டது போல, அவங்க பாஸ்டர் மாட்ட இருந்து கேட்டது போல நம்முடைய பெயரை போட்டு. ஏன்னா if you are the one and only one living in this world, Jesus would have still come and died for you. நீங்களும் நானும் மாத்திரம் தான் அந்த உலகத்தில் வாழ்கிறோம் என்றாலும் இயேசு நமக்காய் வந்து ஜீவனை கொடுத்து மரித்திருப்பார். அதனால அந்த ஒரு எல்லாரும் எழும்பி நின்று கர்த்தரை ஒரு விஷயம் எல்லாரும் துதித்து நன்றி செலுத்தலாமா? இந்த மாலை வேளையில, அப்பா நான் கேட்ட அற்புதங்கள் மாத்திரம் அல்ல ஆண்டவரே, என் வாழ்க்கையில் அதை நடப்பீங்க ஆண்டவரே. என்னால் செய்ய வல்லவராய் இருக்கிறார். நாம் கேட்க திராணியுள்ளவர்களாய் இருக்கிறோமா? கேட்க வாஞ்சியுள்ளவர்களாய் இருக்கிறோமா? அவரிடத்துல வரும் பொழுது உம்மால் செய்யக்கூடுமா ஆண்டவரே, உம்மால கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே என்று அவரிடத்துல வருவோமா? மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் நான், என்னாலே செய்யக்கூடாத அதிசயம் ஒன்றுண்டோ என்று இன்றைக்கு உங்களையும் என்னை பார்த்து தேவன் கேட்கிறார். நாம அவரிடத்துல சொல்லுவோமா? ஒன்றுமில்லை ஆண்டவரே, there is nothing impossible for you. இந்த நாளில, இந்த நேரத்துல, இந்த தேசத்துல, அல்லது என்னுடைய வேலை ஸ்தலத்துல, என்னுடைய சரீர காரியங்களில, அப்பா என்னுடைய உலக வாழ்க்கையில எந்த இடமா இருந்தாலும், எந்த வேளையா இருந்தாலும் ஆண்டவரே, நான் உமக்காய் சேவிக்கிறேன் ஆண்டவரே, உமக்காய் ஓடுகிற ஆண்டவரே, உமால செய்யக்கூடாத அற்புதம் ஒன்றுமில்லை என்று அவரிடத்துல சொல்லுவோமா? நாம் எல்லாரும் கண்களை மூடி தேவனை பார்த்து சொல்லுவோம், நன்றி ஆண்டவரே, எனக்கு போதுமானவராய் இருக்கிறீரே, நன்றி ஆண்டவரே, அப்பா எனக்கு போதுமானவராய் இருக்கிறீரே, சகலத்திலும் உடன் இருக்கிறவராய் இருக்கிறீரே, நன்றி ஆண்டவரே, ஜீவனை பார்க்கில் உம்முடைய கிருபை மேலானதாய் இருக்கிறதே, உமக்கு நன்றி ஆண்டவரே, எனக்கு சுகம் தரும் தேவனாய் இருக்கிறீரே, நன்றி, என் ஐஸ்வர்யமாய் இருக்கிறவரே நன்றி, என் அபிஷேகமாய் இருக்கிறவரே நன்றி, காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிறவரே உமக்கு நன்றி ஆண்டவரே, எனக்கு எதிரான ஆயுதங்களை வாய்க்காமலே போக செய்கிறவரே நன்றி ஆண்டவரே, எனக்கு எதிரான எரிக்கோ மதில்களை உடைக்கிறவரே நன்றி ஆண்டவரே, குழப்பத்தின் ஆவியை விலக்கி தெளிவையும் தெளிந்த புத்தியையும் மன தைரியத்தை தருகிற தேவனாய் இருக்கிறீரே உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, பிறருடைய வாழ்க்கையில் அல்ல,
பிறருடைய சாட்சிகள் மாத்திரம் அல்ல, நான் சாட்சியா எழும்பன ஆண்டவரே. ஒவ்வொருத்தரும் அவரிடத்துல சொல்லுவோம், நான் சாட்சியா எழும்பன ஆண்டவரே. உம்முடைய அபிஷேகம் வேண்டும் எனக்கு, உம்முடைய அபிஷேகத்தின் அக்கினி வேண்டும் ஆண்டவரே. அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரியும் சொன்னீங்களே ஆண்டவரே. எனக்கு அந்த அபிஷேகம் வேண்டும். தடைகளை உடைக்கிற, தடைகளை எரிக்கிற, மாற்றுகிற அபிஷேகம் எனக்கு வேண்டும் ஆண்டவரே. நான் நிரம்பி வழிகிற பாத்திரமா இருக்கணும், நான் நிரம்பி வழிகிற பாத்திரமா இருக்கணும். ஆசீர்வாதங்கள் என்னோடு முடிகிறதாய் அல்ல, என் விசுவாசம் என்னோடு முடிகிறதாய் அல்ல, உமக்கு சாட்சியாய் எழும்பன ஆண்டவரே. என்னை காண்கிறவர்கள் உம்மை காணணும் அப்பா. அப்பா, என்னை கேட்கிறவர்கள் உம் சத்தத்தை கேட்கணும். நான் இருக்கிற இடத்துல ஒரு அசைவை நான் உண்டு பண்ணணும் ஆண்டவரே. அப்பா, லாபான் யாக்கோபிடத்துல சொன்னது போல நீ என்னோடு இருக்கிறதுனால தேவனாகிய கர்த்தரனை ஆசீர்வதித்தார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொன்னது போல ஆண்டவரே. அப்பா, நான் சொல்லணும், இதற்கு அடிப்படையாய் ஆண்டவரே யோபு சொன்னது போல என் தேவன் உயிரோடு இருக்கிறார் என்பதை நான் அறிவேன். அவர் ஜீவனுள்ள தேவன் என்பதை அறிவேன். அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்பதை அறிவேன் என்கிற உம்மை அறிகிற ஒரு அறிவு, உம்மை அறிகிற ஒரு வாஞ்சை என் இருதயத்துல பெருகட்டும் ஆண்டவரே. அப்பா, என் இருதயத்துல பெருகட்டும். அப்படி பெருகும் பொழுது நான் சிறுகவும் நீர் பெருகவும் இந்த உலகம் காணும் ஆண்டவரே. அப்படி பெருகும் பொழுது அற்புதங்கள் நடக்கும் ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்கிற காரியங்கள் நிகழ்ந்தேறும் ஆண்டவரே. ஏனென்றால் மகிமை உம்முடையது, துதி உம்முடையது, கனம் உம்முடையது. அப்பா, உமக்கே சகல துதி கன மகிமையும் உரித்தாக ஆண்டவரே. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும், உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். அப்பா, நானும் என் வீட்டாரும் என்ற பாடலை நாங்கள் கேட்டது போல ஆண்டவரே, நாங்கள் மாத்திரம் அல்ல, எங்களுடைய பிள்ளைகளை ஒரு விசுவாச சந்ததியாய் நாங்கள் எழுப்பணுமே ஆண்டவரே. ஒரு சந்ததி எழும்பும், அது என்னை சேவிக்கும் என்று சொன்னீங்களே. இன்றைக்கு சந்ததியோ எவ்விதமாக சென்று கொண்டிருக்கிறதப்பா. அப்பா, எங்களுடைய தலைமுறை, எங்களுடைய பிள்ளைகள் ஒரு தேவ பிள்ளைகளாய் எழும்பணுமே, தேவனுடைய தலைமுறையாய் எழும்பணுமே ஆண்டவரே. நாங்கள் இப்பொழுதே விசுவசித்து தீர்க்க தரிசித்து தரிசனத்திலே கண்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகள் எழும்புவாங்க, எழும்பி கர்த்தருக்காய் பிரகாசிப்பாங்க, கர்த்தருக்கு சாட்சியாய் நிற்பாங்க. அதற்கு முதல் படியாய் நாங்கள் ஒவ்வொருவரும் நிற்க எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் ஒருவரே மகிமைப்படுவீராக, ஒருவரே மகிமைப்படுவீராக. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நம் பிதாவாகிய தேவனுடைய அன்பு, குமாரனாகிய இயேசுவின் மனதுருக்கமும், காடுமேடெல்லாம் சுற்றி திரிந்து பிணியாளிகளை சுகமாக்கவும் பாவிகளை ரட்சிக்கவும் மனதுருக்கத்தோடு தெரிந்த அவருடைய மனதுருக்கமும், பரிசுத்த ஆவியின் வழி நடத்துதலும் இன்றும் என்றும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.